ரைட், அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரைட், ஸோ நேற்று நம்ம பார்த்ததோட கண்டினியூஷன். நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன், ஒர்க் பண்ணீங்களா? சரியா வந்ததா எல்லாருக்கும்? யாருக்காவது ஏதாவது அதில் இஷ்யூ இருந்ததா? எந்த டேட்டுக்காவது இஷ்யூ இருந்ததுன்னா அந்த டேட்டை சொல்லுங்க. எனக்கு இந்த டேட்டுக்கு வரல சார். எல்லாருக்கும் சரியா வந்ததா? தேர்ஸ்டேயா? ஓகே. அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை அந்த டேயை கண்டுபிடிச்சிங்களா? அதில் யாருக்காவது ஏதாவது இஷ்யூ வந்ததா? அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோடது கரெக்டாங்கிறத ஈஸியாக வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா நமக்கு மொபைல் இருக்கோ, அதை வச்சு வெரிஃபை பண்ணிக்கலாம். பட் எக்ஸாமில் அதை கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகே, ஐ மீன் த லாஸ்ட் ப்ராப்ளம் நான் கொடுத்துருந்தேன்னா, ஆமாம் லாஸ்ட் ப்ராப்ளம் தான் போட்டு முடிச்சிட்டோமே, நம்ம கிளாஸ்லேயே முடிச்சிட்டோம்ல. ஓகே, ஒரு டேட்டு கொடுத்துருந்தோம், கிளாஸ்லேயே முடிச்சிருப்போம். நான் கேட்குறது, நீங்கள் உங்களோட டேட்ஸ் எல்லாம் கொடுத்து நான் சரி பண்ண சொல்லியிருந்தேன், ஹோம்ஒர்க் மாதிரி கொடுத்துருந்தேன் உங்களது. ஸோ அது எல்லாமே சரியாயிடுச்சா, வந்ததா, அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்குறேன். ஓகே, ஸோ நேற்று பார்த்ததோட ஒரு குவிக் ரிவிஷன், அதில் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணணும். சரிங்களா? ரைட். ஸோ நேற்று பார்த்ததுல கிளாக்ஸ் பார்த்தோம். நான் கிளாக்ஸை பார்த்துட்டு உங்கள் டவுட்டுக்கு வரேன். கிளாக்ஸ் ஒரு குவிக் ரிவிஷன் பார்த்துட்டு. ஸோ கடியாரங்கள், நீங்கள் என்ன மீடியமா? என்ன மீடியம்? இங்கிலீஷ் மீடியம். ஸோ நேற்று பார்த்ததோட ஒரு குவிக் ரிவிஷன். ஸோ நம்ம கிளாக்கில் பார்த்துருந்தோம். ஸோ வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள்? ஸோ டோட்டல் ஆங்கிள் இஸ் 360 டிகிரி. அதுக்கப்புறம் எப்போ ஆங்கிள் 0 இருக்கும், the difference, the angle between the two hands of a clock எந்த டைம்ல 0 இருக்கும்? எந்த டைம்ல 0 இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த டைம்ல the angle between the hands of a clock 0, அதாவது இரண்டு முட்களுக்கு இடைப்பட்ட அந்த கோணம் இருக்குல்ல, அது 0 அப்படிங்கும்போது, வெரி குட். ஸோ எக்ஸாக்ட்லி அட் 12 o'clock. ஸோ 12 o'clock இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது 12 o'clock. அப்போ 12 o'clock அப்படிங்கிறது 0 டிகிரி. அடுத்து 90 டிகிரி எப்போ இருக்கும்? 90 டிகிரி எப்போ இருக்கும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3 o'clock. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா 90 டிகிரி. 180 டிகிரி எப்போ இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். எப்போ 180 டிகிரி இருக்கும்? 180 டிகிரி 180 டிகிரி எப்போ இருக்கும்? 180 டிகிரி எப்போ இருக்கும் அப்படின்னா, எக்ஸாக்ட்லி அட் 6 o'clock. அதாவது நிறைய டைம்ல இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக 6 o'clock அப்படின்னு சொல்றேன். நிறைய டைம்ல இருக்கும். 180 டிகிரி நிறைய நேரத்தில் இருக்கும். இன்ஃபேக்ட் எவ்ரி 1 hour இந்த மாதிரி 180 டிகிரி இருக்கும். எவ்ரி 1 hour. 12:30க்கு இருக்காதுங்க, உங்களுக்கே தெரியும். நேத்தே பார்த்தோம், 12:30க்கு இந்த ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் 165 டிகிரி. கல்பனா கரெக்டா? 12. ஓகே, ஸோ 12:30க்கு 165 டிகிரி இருக்கும். நேத்தே பார்த்தோம். 12 நீங்க சொல்ற மாதிரி 12:30க்கு இருக்காது. எப்போ தெரியுமா ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் 180 டிகிரி இருக்கும்? அந்த டயத்துல 12:30க்கு இருக்காது. ஆனா 12:33 அப்ராக்சிமேட்ல இருக்கும். 12:33ல இருக்கும். அதே மாதிரி ராஜ்கோபால் சொல்ற மாதிரி 3:45க்கு இருக்கவே இருக்காது. 3:45க்கு கண்டிப்பா ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் 180 டிகிரி இருக்காது. ஆனா அதே 3:48 பிளஸ் ஆர் மைனஸ் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். புரியுதா ராஜ்கோபால்? நான் சொல்றது புரியுதா? எக்ஸாக்டா இருக்கிறது, எக்ஸாக்டா ஒரு டைம் இருக்கிறதுனா 6 o'clock தான் 180 டிகிரி. மற்ற நேரத்துல இருக்கும், இப்ப கூட இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா 10 to 10:30,
10 to 10 இப்போ 10:25 சரிங்களா? இப்போ 10:25க்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் எப்போ இருக்கும் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் வந்து எப்போ வந்து உங்களுக்கு 1 2 3 4 5 அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. இப்போ எப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் வந்து கிட்டத்தட்ட 10:25 சரிங்களா? அப்போ 10 மணி இங்க இருக்கும் சின்ன முள் சரிங்களா? ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கும்போது அப்போ அப்ராக்சிமேட்டா எப்போ 180 டிகிரி இருக்கும். இப்போ 180 டிகிரி நம்ம இப்போ 10:26 180 டிகிரி நம்ம கடந்துட்டோமா, இனிமே தான் 180 டிகிரி வருமா அப்படின்னா 180 டிகிரி நம்ம வந்து கடந்துட்டோம் சரிங்களா? இப்போ வந்து 10:26 ஸோ 180 டிகிரி ஆல்ரெடி வந்துருச்சு சரிங்களா? ஸோ அப்போ 10 o'clock ஸோ 10க்கு மேலே வரும் சரிங்களா? ஸோ அப்போ 10க்கு மேலே வரும் அப்படிங்கும்போது 10 20க்கும் 25க்கும் நடுவில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா the hands of a clock make an angle 180 degree. அது நம்ம பார்க்கலாம். எப்போ எக்ஸாக்டா வாட் டைம் அப்படிங்கறத கேட்பாங்க எக்ஸாம்ல, அதை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் சரிங்களா? ஸோ அப்ராக்சிமேட்லி நீங்க 10:23ன்னு சொல்றதும் நான் சொன்னதும் எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்லி தான். பட் எக்ஸாம்ல எக்ஸாக்டா எப்போ அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எக்ஸாக்டா அட் வாட் டைம் செகண்ட்ஸோட எப்போ வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் 180 டிகிரி சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கறது இது நம்ம நேரத்தெல்லாம் பார்க்கல சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 0 டிகிரியை பார்க்க போறோம். ஆங்கிள் பிட்வீன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் எப்போ 0 டிகிரி இருக்கும் அப்படின்னு நோட்ல எடுத்துருவியா? 0 டிகிரி த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் வந்து 0 டிகிரி. So when the hands of a clock make an angle 0 degree அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். 0 டிகிரி அப்படிங்கிறது எக்ஸாக்ட்லி அட் வாட் டைம் அப்படின்னா 12 o'clock 12 மணிக்கு 0 டிகிரி வரும். 12 மணிக்கு மட்டும் கிடையாது, எப்பவுமே 0 டிகிரி வரும். உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க, யாரெல்லாம் சொல்றீங்கன்னு பார்க்கலாம். 10 to 11 இப்ப எடுத்துங்களேன். இப்ப 10ல இருந்து 11 மணிக்குள்ளதான் நம்ம டைம் போயிட்டு இருக்கு சரிங்களா? 10 to 11க்குள்ள எப்ப அப்ராக்சிமேட்டா சொன்னா கூட போதும், பட் அப்ராக்சிமேட்டா கொஞ்சம் கரெக்டா இருக்கும் சரிங்களா? 10 to 11 o'clock எப்ப when the hands of a clock will make an angle 0 degree. 10 to 11 o'clock at what time the hands of a clock make an angle 0 degree. 10 சொல்லாதீங்க, நீங்க புரியல, புரிஞ்சுக்காம பேசுறீங்க. ராஜ்குமார் 10 இந்த பக்கம் இருக்கும் அந்த பக்கம் இருக்கும், அதே எப்போ 0 டிகிரியா இருக்கும்? 10 10க்கு the angle between the hands of a clock 0 டிகிரியா இருக்கும் இருக்கா? சோ 0 டிகிரினா திரும்ப சொல்லியிருக்கேன், 0 டிகிரினா என்னதுன்னா சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னோட ஒன்னா இருக்கணும். 12 மணிக்கு இருக்கும் தெரியுங்களா? அது மாதிரி. அப்போ அப்ராக்சிமேட்லி எப்போ அப்படின்னா கிட்டத்தட்ட எப்பனா 10 மணிக்கு மேல சரிங்களா? சோ 10:50 10:54 வரும் அப்ராக்சிமேட். 10:50 வராது, 53 தாண்டிடும். ஏன்னா நெருங்க போகுது இல்ல, அடுத்து 11க்கு வரப்போகுது இல்ல சரிங்களா? சோ அப்ராக்சிமேட்லின்னு பாத்தீங்கன்னா 10:54க்கு தான் ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் மேக் அன் ஆங்கிள். இது அப்ராக்சிமேட்லி தான், எக்ஸாக்ட் டைம்ங்கிறது நம்ம பார்க்க போறோம். எக்ஸாக்ட் டைம் கண்டிப்பா என்னவா இருக்கும் தெரியுமா? 10:54 அப்புறம் செகண்ட்ஸ் இருக்கும். அது என்னங்கிறது நம்ம அப்புறம் பார்க்கலாம், அதான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப அப்ராக்சிமேட்டா முதல்ல தெரிஞ்சுக்கங்க என்னன்றது. இப்ப நான் அடுத்து கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். அப்ராக்சிமேட்லி 4 o'clock to 5 o'clock எப்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் மேக் அன் ஆங்கிள் 0 டிகிரி? 4 to 5 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள எப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 0 டிகிரி ஆங்கிள் ஏற்படுத்தும். 0 டிகிரி ஆங்கிள் என்ன அர்த்தம்னா ஒன்னா இருக்கும், சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இருக்கும்னு அர்த்தம். சோ 4 to 5 எப்ப சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இருக்கும் அப்ராக்சிமேட்டா. நீங்க இப்ப தெரியலனா கூட பரவாயில்ல, இது இமேஜின் பண்ணுங்க, நான் எக்ஸாக்டா எப்பன்னு உங்களுக்கு சொல்லி தரேன் சரிங்களா? ரைட். சோ 4:20 அப்ப பாத்தீங்கன்னா எவ்ரி 1 hour ஒண்ணே தெரிஞ்சுக்கணும், எவ்ரி 1 hour ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் கோயின்சைட்னா நல்லா புரிஞ்சுங்க. கோயின்சைட்னா என்னது? 0 டிகிரி. கோயின்சைட் அப்படின்னா கோயின்சைட்னா என்னதுன்னா ஒண்ணு மேல ஒண்ணா இருக்கிறது 0 டிகிரி. அப்ப 0 டிகிரி வந்து எவ்ரி 1 hour இருக்கும், எவ்ரி 1 hour இருக்கும். அதனாலதான் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க சரிங்களா?
இது நம்ம டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, அடிக்கடி யூபிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். சரிங்களா, இது ரீசனிங் பார்ட்ல வரும். இப்போ நான் சொல்றேன், பட் நிறைய பேர் இதுக்கு உடனே நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ண மாட்டீங்க. சரிங்களா, கொஸ்டின் இதுதான். How many times in a day hands of a clock coincide? எழுதிக்கங்க, இந்த கொஸ்டின் எழுதிக்கங்க. How many times in a day hands of a clock coincide? தமிழ்ல வந்து ஒரு நாளைக்கு எத்தனை முறை இரண்டு முள்களும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்? ஏமா உங்களை சொல்லியிருந்தேன்ல எல்லாரையும் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், கொஸ்டின் ஒன்ஸ் அகைன் கொஸ்டின் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க மகாலட்சுமி. சரிங்களா, திரும்ப சொல்றேன், நல்ல கொஸ்டின் எழுதிக்கங்க. ஒரு நாளைக்கு எத்தனை முறை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்றாக அமையும்? அப்படி கேட்கலாம். அல்லது ஒரு நாளைக்கு எத்தனை முறை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 0 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்? இப்ப இங்கிலீஷ்ல சொல்றேன். How many times in a day the hands of a clock coincide? How many times in a day the hands of a clock coincide? Coincide னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு ஒண்ணா இருக்கிறது. அல்லது தமிழ்ல இன்னொரு இங்கிலீஷ்ல வேற மாதிரி சொல்றது அப்படின்னா, how many times in a day hands of a clock make an angle 0 degree? Make an angle 0 degree. பார்க்கலாம். சரிங்களா, ரைட். இப்போ புரிஞ்சுக்கங்க, டேன்னு ஒரு ப்ராப்ளத்துல, மேத்ஸ் ப்ராப்ளத்துல எந்த ப்ராப்ளத்திலையும் டேன்னு கேட்டதுன்னா அல்லது நாள்னு கேட்டதுன்னா எத்தனை மணி நேரம்? எத்தனை மணி நேரமா? 24 hours. டே அப்படின்னா 24 hours. உடனே ஜியோகிராபி டேஸ்க்கு போயிடக்கூடாது. ஜியோகிராபியில டேனா எவ்வளவு தெரியாதா? டே நைட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டே எவ்வளவு நேரமா? ஒரு நாளைக்கு பகல் எவ்வளவு நேரம்? டேனா பகல் தானே. ஒரு நாளைக்கு பகல் எவ்வளவு நேரம்? எந்த ஊர்லமா பகல் வந்து 24 hours? ஜியோகிராபியில டேனா 12 hours, ஜியோகிராபியில நைட்னா 12 hours. அப்ராக்சிமேட்லி மாறும், எல்லா நாளும் 12 hours இருக்காது. சரிங்களா, வெர்னல் ஈக்வினாக்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மார்ச் 21 செப்டம்பர் 21 எவ்வளவு இருக்கும்? பகலும் இரவும் பகலும் என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவும் பகலும் என்னவா இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். அதனாலதான் இதை சித்திரை 1ங்கிறத என்னவா பண்றாங்க அப்படின்னா இதை சித்திரை வருஷ பர்பாஸ் பண்றாங்க. சரிங்களா, அப்ராக்சிமேட்டா ஒன்னா இருக்கும், உடனே கரெக்டா 12 o'clock அப்படின்ற மாதிரி ஜென்ரலா ஒன்னா இருக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ அதனாலதான் டே அப்படின்னு ப்ராப்ளத்துல டேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இது நம்ம டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளத்துல எல்லாம் பார்த்திருக்கோம். ஏ வந்து ஒரு நாளைக்கு அப்படி ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 24 hours. ஓகே, இங்க 24 hours எடுத்துக்கணும். இப்போ 24 மணி நேரத்துல கொஸ்டின் இதுதான், சிம்பிள் கொஸ்டின். 24 மணி நேரத்துல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? எத்தனை தடவை இருக்கும்? வாட்ச காலில் உட்காந்து பாருங்க. சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இருக்கும். ஒன்னா இருக்குன்னா எது மாதிரி தெரியுமா? 12 மணிக்கு இருக்கும் தெரியுமா? அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? ஒரு முள்ளே காணாத மாதிரி இருக்கும், பெரிய முள்ளு மட்டும் தான். அது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை இருக்கும்ன்றதான் கொஸ்டின். இது நீங்க நினைக்கிற ஆன்சர் கிடையாது. சரிங்களா, ஆனா ஒரு தடவை தெரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் நீங்க கால்குலேட் பண்ண போறதுல இது பண்ணிட்டு அந்த ஆன்சர் மட்டும் தான் எழுத போறீங்க. 23 போட்டிருக்கீங்க நிறைய பேர், 24 போட்டிருக்கீங்க, 22 போட்டிருக்கீங்க. நான் ஆப்ஷன் வேணாலும் கொடுத்துட்றேன். சரிங்களா, ஆப்ஷன் வந்து இதான் ஆன்சர். இப்போ எக்ஸாம்ல இருக்கும் 21, 22, 23, 24, இது 21 கிடையாது, 12. சரிங்களா, ஸோ 12, 22, 23, 24. ஸோ இதுதான் ஆப்ஷன் இருக்கும். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா வாட் இஸ் த ஆன்சர்? நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு. எவ்ரி 1 hour எந்த ஒரு மணி நேரம் எடுத்தீங்கனாலும் என்ன ஆகும்? கண்டிப்பா ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் கோயின்சைட். இப்பதான் சொன்னேன் 10 to 11. இப்ப எப்போ கோயின்சைட் ஆயிருக்கும்னா இப்ப நான் 10:22 ஆயிருக்கும்னு சொன்னேன். இதே மாதிரி எந்த டைம் வேணா எடுத்து நீங்க ஏதாவது ஒரு டைம் சொல்லுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 7 to 8, 7 to 8, 7 மணி டு 8 மணி எப்ப தெரியுமா கோயின்சிடன்ஸ் இருக்கும் அப்படின்னா 7 to 8க்கு வந்து பாத்தீங்கன்னா
7 to 8 அப்படின்னா 7:38 இருக்கும். யோசிங்க கொஞ்சம். ஸோ ரீசனிங் ப்ராப்ளம் அப்படிங்கும்போது கொஞ்சம் மைண்டை யோசிக்கணும். நம்ம யோசிக்கிறதே கிடையாது சரிங்களா. உங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டுமே பண்றதுக்கு வந்து யோசிக்கணும். 7:35க்கு வந்து பெரிய முள் எங்க இருக்கும்? 7:35க்கு 7 சின்ன முள் போயிடுமா போகாதா? போயிடும். அப்ப அதை போய் கேட்ச் பண்ணணும். கண்டிப்பா 8 தாண்டாது. 8 தாண்டறதுக்கு இது 12க்கு போனாதான் 8க்கே வரும். அப்போ இது வந்து இது பாதி வரும்போது அப்போ கண்டிப்பா பாதியை தாண்டி இருக்குமா சின்ன முள்ளு? பாதியை தாண்டி இருக்குன்னா 35ல இருந்து பிளஸ் 2.5 தாண்டி இருக்கும். அப்ப இது வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட எங்க வந்திருக்கும்? 3க்கு வந்திருக்கும். அதனாலதான் என்ன சொன்னேன் 7:38 அப்படின்னு சொன்னேன். இப்ப 2 to 3 எப்ப இருக்கும் சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுமா 2 to 3 அப்போ எப்ப இருக்கும்? 2 மணிக்கு 3 மணிக்கு நடுவுல எப்ப இருக்கும்? கண்டிப்பா இருக்கும். எப்ப இருக்கும்? 2க்கும் 3க்கும் நடுவுல எப்ப இருக்கும்? அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. 2 மணிக்கு இருக்குமா? 2க்கு இருக்கும். 2க்கும் 3க்கும் நடுவுல எப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒன்னா இருக்கும்னு சொல்றேன். அப்ராக்சிமேட்டா சொல்லுங்கன்ற எவ்வளவு எக்ஸாக்ட். வெரி குட். 2:12 2:10க்கு வந்து பெரிய முள்ளு தான் 2ல இருக்கும். சின்ன முள்ளு அந்த 2 தாண்டிடுமா தாண்டாதா? தாண்டாது. அப்ப திரும்ப இது இன்னொரு 2 தடவை போகணும். கிட்டத்தட்ட என்ன வரும்? 2:12 கிட்ட வரும். 2:12 கூட வராது. கிட்டத்தட்ட 11 to 12 வரும். 12 அப்ராக்சிமேட்டா சொல்றதுன்னா 2:12. அப்ராக்சிமேட்டா சொல்றதுன்னா 2:12. ஓகே ரைட். அதை நீங்க இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையில்லை. அது இதை புரியலன்னா கூட பரவாயில்ல சரிங்களா. அது எப்போ அப்படிங்கறத நம்ம பின்னாடி கண்டுபிடிப்போம்னு சொல்றேன் சரிங்களா. ரைட். இப்ப நான் இங்க வரேன். அப்போ இப்ப நான் சொல்லிருக்கேன் வாட் இஸ் ஆன்சர். அப்ப எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன தோணும்? எவ்வரி 1 hour நடக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்? 24. இப்ப 12 மணிக்கு நடக்குது இல்ல, 12 மணிக்கு அது ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் நடக்கும்? 12 மணிக்கு நடக்குது ஒரு நாளைக்கு எத்தனை நடக்கும்? 2. ஏன்னா எல்லாமே நைட்ல ஒண்ணு நடக்கும் பகல். இப்ப 10 இப்ப சொன்னீங்க 2:12 சொன்னீங்க. 2:12 எப்ப நடக்கும்? இப்பவும் நடக்கும், நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது நடக்கும் சரியா. அப்போ ஒவ்வொன்று அப்போ ஆன்சர் என்ன தோணும் உங்களுக்கு? 24ன்னு வரும். ஆனா 24 ஆன்சர் கிடையாது. அப்போ ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் என்ன? அதான் ஏன் 22னா ஏன் 22 23 when is calculated 12 to 1 when is calculated கரெக்ட் தான். எப்போ? when is coincidence. சரி இன்னொன்னு கேக்குறேன். நீங்க கரெக்டா வந்துட்டீங்க. இப்போ நான் ஒவ்வொரு ஹவர் கேட்டேன். 11 to 12 எப்ப நடக்கும் அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. 11 மணில இருந்து 12 மணிக்கு இல்ல கோயின்சிடன்ஸ் எப்ப நடக்கும்? 11:54க்கு பெரிய முள் எங்க இருக்கும்? அது பெரிய முள்ளா சின்ன முள்ளா? 54ன்னு சொல்றீங்க. 54னா எங்க இருக்கும்? நான் கேக்குற கேள்விக்கு மட்டும் சொல்லுங்க. 11:54க்கு பெரிய முள்ளு எங்க இருக்கும்னு கேக்குறேன். 11 கிட்ட கூட வந்திருக்காது. அது எங்க போயிருக்கு? சின்ன முள்ளு 12 கிட்ட போயிருக்கும். இப்ப சொல்லுங்க 11க்கும் 12க்கும் நடுவுல எப்போ ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் கோயின்ஸ்? ஒரு சாதாரண விஷயம் தான், ஆனா எல்லாரும் தப்பா சொல்லுவீங்க. எப்பா 12 o'clock பா, அதான் 12 o'clock. புரியுதா புரியலையா? 11 to 12 o'clock எப்ப ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் கோயின்சைட் ஆகும்? 11:59க்குலாம் ஆகாது, 12 o'clock தான் ஆகும். அதுதான் 12 மணி. புரியுதா? 12 மணிக்கு தான் கோயின்சிடன்ஸ் ஆகும். வேணா வாக்க அடிச்சு பாருங்க. 11ல இருந்து போயிட்டே இருந்தேன். 11ல இருந்து போயிட்டு இருக்கும்போது 11ல பெரிய முள்ளு எங்க இருக்கும்? 11க்கும் போது பெரிய முள்ளு எங்க இருக்கும்? 12ல இருக்கும். பெரிய முள்ளு சுத்திட்டு வரும். பெரிய முள்ளு எதை சேஸ் பண்ணி போயிட்டு இருக்கும்? எதை தொடறதுக்காக போயிட்டு இருக்கும்? சின்ன முள்ள. சின்ன முள்ள தொடர நேரத்துல சின்ன முள்ளு எங்க இருக்கும்? எக்ஸாக்டா 12ல இருக்கும். நான் சொல்றது புரியுதா? எக்ஸாக்டா சின்ன முள்ளு 12ல இருக்கும். அப்பதான் அது 12 மணி. அப்போ 11 to 12க்கு நல்லா புரிஞ்சுங்க. 11 to 12க்கு எங்க நடக்குது கோயின்சிடன்ஸ்? 12ல நடக்குது சரியா. இப்ப அடுத்து 12 to 1 சரியா. 12 to 1 எங்க நடக்கும்? கோயின்சிடன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது எந்த கோயின்சிடன்ஸ் குறியது? 11 to 12 கணக்கு எடுத்துட்டோம் சரியா. அதனால அதை விட்டுரும். இப்ப 12 to 1. இப்ப 12 to 1 சின்ன முள்ளு எங்க இருக்கும்? 12 மணிக்கு சின்ன முள்ளு எங்க இருக்கும்? 12. பெரிய முள்ளு எங்க இருக்கும்? 12ல இருக்கும். எது வெளியே போகும்? ஃபர்ஸ்ட் பெருசு தான் வெளியே போகும். பெருசு வெளியே போயிடும்.
பெருசு வெளியே போயிட்டு திரும்ப 12 வர்ற வரைக்கும் எங்கேயாவது மீட் பண்ணுமா? சின்ன முல்ல மீட் பண்ணவே பண்ணாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 12 to 1 வரைக்கும் கோயின்சிடன்ஸ் என்னது? நடக்கவே நடக்காது. ஒரு அதுக்கு எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? கோயின்சிடன்ஸ்ல இருந்து ஆரம்பிக்குது. பட் அந்த கோயின்சிடன்ஸ் எதோடது? 12. இல்ல இப்படி வச்சுக்கலாம், 11க்கும் 1க்கும் நடுவுல எவ்வளவு நேரம் டியூரேஷன்? 2 hours. ஆனா கோயின்சிடன்ஸ் நடக்கிறது எவ்வளவு தடவை தான்? ஒன்னே ஒண்ணுதான். அப்போ இது மட்டும்தான் எக்ஸெப்ஷன். அப்போ ஒரு 12 மணி நேரத்துக்கு எத்தனை தடவை நடக்குது? 12 மணி நேரத்துக்கு 11 டைம்ஸ் நடக்குது. அதனால ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நடக்கும்? 22 times. So therefore 22ங்கிறது மனப்பாடம். இல்ல சார் நான் சொன்னதே புரியல சார் அப்படின்னா மனப்பாடம், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வரதுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா புரியலான்னு கேட்க போறது இல்ல. நீங்களும் 22 போட போறீங்க, புரியாதவங்களும் 22 போட போறானே, 2 பேருக்கு ஒரே மார்க் தான். சரியா? எனக்கு 22ன்னு தெரிஞ்சா போதும். ஏன் வந்தது எதுக்கு வந்ததுன்னு எக்ஸ்பிளனேஷன் இங்க தேவையில்லை. புரிஞ்சுதா? நான் எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதுங்களா? ஓகே, டவுட் இருந்தா கேளுங்க. சரிங்களா? இதை கொஞ்சம் ரீசனிங்கிறதுனால கொஞ்சம் இதா இருக்கும். உனக்கு புரிஞ்சுதாமா? லேட்டா வந்தாலும் புரியாது. சரியா? சோ ஒண்ணும் கிடையாது. 0 டிகிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வரும்னு கேட்டேன். சப்போஸ் எக்ஸாம்பிள் எப்படி கேட்கறான்னு வச்சுங்களேன், how many times the hands of a clock coincide in 12 hours ன்னு கேட்டானா ஆன்சர் என்ன? 11. எதை கேட்கறாங்கன்னு அர்த்தம். உடனே எப்ப பார்த்தாலும் நம்மளால கோயின்சைடு அப்படின்னாலே உடனே 22 போட்டுருவான். இதான் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்ஸ். என்னங்கிறது பாக்குறேன். எப்பவுமே ஒரு கொஸ்டினை ஃபுல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ், தேவையில்லாத மிஸ்டேக்ஸ் வரும். சரிங்களா? அது திடீர்னு ஒரு கொஸ்டின் செட்டை திடீர்னு 2 நாளைக்கு எத்தனை ஒரு கடை கேட்டுருவான். அப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணும். அப்போ ஒரு கொஸ்டினை முடிக்கணும். முடிக்காம நிறைய பேர் ஆன்சர் பண்றதுனாலதான் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. ரைட், இது எல்லாத்தையும் நான் ஒரு டேபிள் கலர் மாதிரி கொடுக்குறேன். சரிங்களா? ரைட், இப்போ நம்ம 0 டிகிரியை ஃபுல்லா பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போறது 180 டிகிரி. 180 டிகிரிக்கு 0 டிகிரிக்கு என்ன வித்தியாசம்? நல்லா புரிஞ்சுங்க. 180 டிகிரிக்கும் 0 டிகிரிக்கும் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் அ கிளாக் லை இன் அ ஸ்ட்ரைட் லைன். நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டுமே ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கும் ரெண்டுமே. ஆனா ஒரே நேர்கோடு ஒரே டைரக்ஷனை பார்த்து இருக்கிறது வந்து 0 டிகிரி. ஒரே நேர்கோடு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா என்னது? 180 டிகிரி. ஆப்போசிட்னா என்னதுன்னா, இப்போ இதான் 180ங்கிறது வந்து இந்த மாதிரி இருக்கும். இது 180 டிகிரி. மழையா பெய்யுது? சென்னைக்கு கரெக்டா சித்திரை 1 அன்னைக்கு மழை பெய்யுது. சித்திரை 1 அன்னைக்கு நீங்க படிக்க வந்துட்டீங்களேன்னு மழை பெய்யுதான்னு தெரியல. சரியா? கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துட்டியாமா? இல்லையா? எல்லாரும் கோயிலுக்கு சித்திரை 1 கோயிலுக்கு போவாங்களே. திடீர்னு 8 மணிக்கெல்லாம் பயங்கரமான வெயில் அடிச்சது. 7 மணி 8 மணிக்கெல்லாம் 8 மணிக்கெல்லாம் வெளியே போக முடியாதுச்சு. திடீர்னு தூரல். இது ஒரு நல்ல மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, சும்மா தூரல் போட்டுச்சுன்னா அது அதை விட மோசம். மதுரையெல்லாம் 2-3 நாளா மழை பெஞ்சிருக்கு. இப்போ உங்க ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுமே, உங்க சைட்ல எப்படி இருக்கு? இங்க தூரல் போகுது. இங்க சென்னையை சுத்தி இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு எல்லாம் மழை பெய்யுதா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க சைடு வெதர் எப்படி இருக்கு? வெயிலா ரெயினா? வேலூர் சொல்லே வேணாம். உங்க ஊர்ன்றதுனாலயாமா? வேலூராமா ஊரு? நான் உண்மையாதான் சொன்னேன். உடனே அவங்க ஊரை சொன்னோன்னு அவங்களுக்கு இது வந்துடும். சரியா? வேலூர்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப ஹாட்டான இடம் தெரியுமா? எனக்கு படத்துல பேப்பர்ல இதெல்லாம் போட்டா வேலூர் தான் போடுவான் ஃபர்ஸ்ட். வேலூர் தான் தமிழ்நாட்டுல ஹாட்டான. மழை பெய்யவனே சொல்ல மாட்டேன். வேலூருங்கிறது தமிழ் மக்களுக்கு 2 இதுல தெரியும். ஒண்ணு ஜெயிலுக்கு தெரியும். சரியா? ஜெயிலுக்கு தெரியும். இன்னொன்னு வந்து அதிகமா வெயில் அடிக்கிறது தெரியும். வேற எந்த இதுக்கும் படிச்சா மட்டும்தான் வேலூர் கோட்டையில ஒரு 1806ல ஒரு சிப்பாய் மியூட்டின் நடந்ததுன்றது யாருக்கு தெரியும்னா படிச்சவங்களுக்கு தெரியும். எல்லா படிச்சவங்களுக்கும் தெரியாது. போட்டித் தேர்வுக்கு படிச்சா சில பேருக்கு தெரியும். ஸ்கூல் படிச்சவங்க காலேஜ் படிச்சவங்கலாம் தெரியாது. சரிங்களா? வெள்ளூர் ஹாட் அப்படின்ட்டு அங்க வெள்ளூர்ல இருந்தான்னு சொல்றாங்க. சரிங்களா? இங்க இருந்து வந்தேன்னா நீ வேலூர் கிடையாதுமா. சரியா? வெள்ளூர் மியூட்டினி 806ல. ரைட், ஓகே. சோ அப்போ 180 டிகிரிங்கிறது இந்த மாதிரி. இதே 180 டிகிரியும் பாருங்க, கண்டிப்பா எவ்வரி 1 hour நடக்கும். எவ்வரி 1 hour நடக்கும். 10 மணி, இப்ப 10 to 11 வச்சுங்களேன். 10 to 11 எப்ப நடக்கும் நான் சொல்லியிருக்கேன். 10 அங்க இருக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்ல இங்க வரணும் கிட்டத்தட்ட. சோ அப்ப 10 தாண்டும். நல்லா புரிஞ்சுங்க. 10 தாண்டும் சின்ன முள்ளு. அப்ப 10க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன சொல்லுங்க? இந்த பக்கம் கிளாக்ல 10க்கு ஆப்போசிட் நம்பர் என்ன?
2 சொல்ல போறேன் உங்களை. 10க்கு ஆப்போசிட் நம்பர் 4. முதல் ஒரு நம்பருக்கு ஆப்போசிட் என்னன்னு தெரியணும். சரியா? 2க்கு ஆப்போசிட் என்ன? 2க்கு ஆப்போசிட் 8. ஒண்ணும் கிடையாது, சிம்பிள். எந்த நம்பருக்கு ஆப்போசிட் கேட்கறோமோ அதோட என்ன கூட்டிக்கணும்? 6 கூட்டிக்கணும். அந்த 6 கூட்டும் போது 14க்கு மேல போச்சுன்னா நமக்கு தெரியல, 12க்கு மேல போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி 12க்கு மேல ரயில்வே டைம் மாதிரி ஆகிக்கணும். இப்ப 10ஓட ஆப்போசிட் என்ன? 10ஓட 6 கூட்டினா எவ்வளவு? 16. 16னா என்னது ரயில்வே டைம்ல? 2ன்னு போனீங்கன்னா ட்ரெயின் போயிடும் அது பாட்டுக்கு. நீ போனீன்னு வச்சுக்கவே 2 நிறைய பேர் போயிருக்கிறாங்க. அது ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வரும். இங்க இப்ப நம்ம ஸ்டூடெண்ட் அவன் இப்ப டெப்யூட்டி கலெக்டரா இருக்கான். சரிங்களா? அவன் ஒரு ரிசர்வ் பண்ணான். ரிசர்வ் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா 21 டைம் இருக்கும். சரிங்களா? 21ங்கிறத அவன் 11 நினைச்சிட்டான். சரியா? நிறைய பேர் நினைச்சிடும் அப்படி. 21 என்ன டைம்? 9. இவன் 11 நினைச்சிட்டு போனாங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து போனாங்க. அது டிக்கெட்டே கிடைக்கல. பொங்கலுக்கு டிக்கெட்டே கிடைக்காது. இவங்க ரொம்ப போட்டு தற்கல்ல போட்டு எல்லாம் போட்டு அடுத்த நாள் பொங்கல். சரி, இன்னைக்கு நமக்கு தான் டிக்கெட் இருக்கே, ரிசர்வ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி 11 மணிக்கு கொஞ்சம் சீக்கிரமே போயிடலாமேன்னு ஒரு 10:30க்கெல்லாம் போயிட்டாங்க. அது ட்ரெயின் எங்க போயிருக்கும்? செங்கல்பட்டை தாண்டி போயிடும். சொல்றேன். ஸோ சாதாரண இந்த நிறைய பேர் குழம்பிடும். 21ங்கிறது நிறைய பேருக்கு என்ன நினைச்சுவாங்கன்னா 11 தான் நினைச்சுவாங்க. 21ங்கிறது என்ன டைம்? 9ன்ற டைம். ரைட். ஸோ அது மாதிரிதான் சிம்பிளா. சப்போஸ் தெரியல அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ இப்போ 6. ஸோ 6ஓட 6க்கு ஆப்போசிட் 6 + 6 12. அது ஈஸியாவே நம்ம தெரிஞ்சிடலாம். அப்போ 10. இப்ப நம்ம 10 மணிக்கு 10 to 11 நேரத்துல இப்ப சின்னமலை 10 தாண்டி இருக்குமா? தாண்டி இருக்காதா? 10 தாண்டுமா தாண்டாதா? இந்த நேரத்துல 10 தாண்டிடும். அப்ப 10 தாண்டினா பெரிய முள் எதை தாண்டணும்? 4 தாண்டணும். அப்பதானே இதாகும். அது 10 தாண்டும் போது 4 தாண்டணும். அப்ப அப்ராக்சிமேட்டா என்ன வரும் அப்படின்னா 10:22க்கு நேர்கோட்டுல இருக்கும். நான் சொல்றது ஒரு அப்ராக்சிமேட்டா 10:22க்கு நேர்கோட்டுல இருக்கும். சரிங்களா? புரியுதா? ஓகே. 4 சொல்லியிருக்காங்க. என்ன 4 என்ன கேட்டேன்? ஆன்சர் ரயில்வே டைம் கேட்டதுக்கா? சரியா? ஓகே, ரைட். ஸோ அந்த அப்போ எவ்ரி 1 hour நடக்கும். அப்ப எப்ப எக்ஸப்ஷன் நடக்கும்? எப்பவுமே இந்த மாதிரி எப்ப எக்ஸப்ஷன் நடக்குங்கிறது பாத்தீங்கன்னா எப்ப எக்ஸாக்டா ஒரு டைம் நடக்கும் தெரியும். அதான் ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னேன். 5 to 6 எப்பங்க நடக்கும்? 5 to 6 சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் நேரா எப்ப நிற்கும்? 5 to 6ல சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்ப நேரா இருக்கும்? எப்ப நடக்கும்? 5 to 6 எப்ப நடக்கும்? 5:27க்கு 5 கீழே 5 இருக்கும். 27னா இங்கே தானே இருக்கும். இப்படிதானே இருக்கும். இந்த இப்படி இருக்கும் முள்ளு. இது உனக்கு 180 டிகிரியா? எப்போ? 6 o'clock. 5 to திரும்ப சொல்றீங்க பாருங்க. 5:58 5:53 எல்லாம் வராது. 5:58 எப்படி வரும்? 6 மணி. 5 to 6. 5 to 6ல சின்ன முள்ளு எதை நோக்கி போயிட்டு இருக்கும்? சின்ன முள்ளு எதை நோக்கி போயிட்டு இருக்கும்? 6 நோக்கி போயிட்டு இருக்கும். பெரிய முள்ளு எதை நோக்கி போயிட்டு இருக்கும்? 12 நோக்கி போயிட்டு. பெரிய முள்ளு 12க்கு வந்துருச்சு. அதுக்கு மேல போச்சுன்னா 6 தாண்டிடும். அப்ப பெரிய முள்ளு 12 வரும்போது சின்ன முள்ளு கண்டிப்பா எங்க இருக்கும்? 5ல இருந்து வந்தது கரெக்டா 6ல இருக்கு. அதுதான் இருந்தது. சரிங்களா? அப்போ 5 to 6 ஒரு தடவை நடக்கும். சரியா? இப்போ 6 to 7 சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. யோசிங்க, மென்டலா யோசிங்க. இல்ல முடியல சார் அப்படின்னா படம் வரைஞ்சு கூட பாருங்க. 6 to 7 6 to 7 நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா 6 to 7ல இந்த மாதிரி ஒரு நேர்கோட்டுல இருக்கவே இருக்காது. வரைய முடியாது. வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. வராது. கிளாக்க கூட எடுத்து வச்சு கூட செக் பண்ணி பாருங்க, வராது. அப்போ இதுலயும் அதே மாதிரி மிஸ்ஸிங். அப்போ இந்த 180 டிகிரி ஒரு 12 மணி நேரத்துக்கு எத்தனை நடக்குது? 11 தடவை. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை? 22 தடவை. சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்க்க போறது லாஸ்டா பார்க்க போறது 90 டிகிரி. 90 டிகிரி எப்பங்க நடக்கும்? எக்ஸாக்டா ஒரு டைம் சொல்லுங்க. 3 o'clock 9 o'clock எல்லா நேரத்திலையும் நடக்கும். இப்போ கூட நடந்திருக்குமா? 10 மணிக்கு மேல நடந்திருக்குமா? நடந்திருக்கும். எப்ப 10 மணிக்கு மேல நடந்திருக்கும் அப்படின்னா இங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. இது 10. அப்போ இங்க பாருங்க 10க்கு இங்க சின்ன முள்ளு இப்படி இருக்குமா? 10. இந்த பக்கம் 90 டிகிரி வரணும். 90னா 3 வரணும். 1
2 3 அப்ப கிட்டத்தட்ட என்ன வரும் இந்த மாதிரி 10 6 கிட்ட 90 டிகிரி வந்திருக்குமா 10 6 கிட்ட 90 டிகிரி வந்திருக்குமா வந்திருக்கும் எப்படி வராம போகாதீங்க 90 டிகிரி வராம போகாது திரும்ப ஒரு 90 டிகிரி வரும் அது எப்ப தெரியுமா இந்த பக்கம் 10 இங்க பாருங்க 9 8 7 அப்போ இத 10 தாண்டி இப்ப சின்ன முழு இங்க வந்துடும் 10 கிட்ட இது அப்ப இது இங்க வரும்போது இங்க ஒரு 90 டிகிரி வருமா 90 டிகிரி வராம எப்படி போகாது அப்போ 90 டிகிரி ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை தடவை வரும் 90 டிகிரி ஒரு மணி நேரத்துக்கு 2 டைம்ஸ் வரும் எவ்ரி 1 hour 2 டைம்ஸ் வரும் அப்ப 12 ஹவர்ஸ்க்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் 24 ஹவர்ஸ் சொல்லுவோம் அங்கதான் ஒரு இது இருக்கு என்ன இருக்குன்னா 2 to 3 எடுத்துட்டீங்கன்னா 2 டைம்ஸ் வரும் ஆனா 3 to 4 இருக்கு தெரியுமா 2 டைம்ஸ் வராது ஒரே ஒரு டைம் தான் வரும் சோ அதே மாதிரிதான் 9 to 10லயும் ஒண்ணு குறைஞ்சிரும் சோ அதனால இது 12 ஹவர்ஸ்க்கு எத்தனை தடவை வரும் அப்படின்னா 22 தான் வரும் பட் 1 டேக்கு எத்தனை தடவை வரும் 44 டைம்ஸ் வரும் அதை மட்டும் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க போதும் வேற ஒண்ணும் தேவை சரிங்களா சோ இப்ப எல்லாமே 2 டைம்ஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டா 2 டைம் தான் வரும் அதுக்கு மேல வராது 2 டைம்ஸ்க்கு மேல 90 டிகிரி எந்த ஒரு மணி நேரத்துக்கு மேல வரவே வராது நீங்க எடுத்து பாருங்க எல்லாம் ப்ரூவ் பண்ணுங்க சார் 2 டைம்ஸ்க்கு மேல வருது அப்படின்னா உங்களுக்கு நோபல் பிரைஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சரியா வராது 2 டைம்ஸ் தான் அதிகபட்சம் வரும் சில சமயம் 1 டைம் வரும் 1 டைம் எப்போ வரும்னா 3 to 4 அப்புறம் 9 to 10ல 1 டைம் வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஒரு டேபிளர் காலம் மாதிரி போட்டுறேன் சரிங்களா ஸோ இதை நோட் பண்ணிக்கிங்க இது தெரிஞ்சா போதும் நான் இப்போ இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு புரியலன்னா கூட பிரச்சனையே கிடையாது சரிங்களா இப்போ பாருங்க 0 டிகிரி 0 டிகிரினா என்னதுன்னா கோஇன்சிடென்ஸ் ஒன்னா இருக்கு அடுத்து என்னதுன்னா 90 டிகிரி அடுத்து என்னதுன்னா 180 டிகிரி 12 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ்னா என்னது 1 டேன்னு இருக்கும் அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன 11 இதுக்கு ஆன்சர் என்ன 22 இதுக்கு ஆன்சர் என்ன 22 இதுக்கு ஆன்சர் என்ன 44 இதுக்கு ஆன்சர் என்ன 11 இதான் இப்ப பார்த்தது இதை ஞாபகம் வச்சு அது ஏன் வந்ததுதான் இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆனா எனக்கு இந்த ரிசல்ட் தான் ஞாபகம் வச்சிருக்கணும் ஒரு தடவை ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க சரிங்களா அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க how many take this problem how many times in a day how many times in a day hands of a clock lie in a straight line how many times in a day hands of a clock lie in a straight line ஒரு நாளைக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் இதுதான் கொஸ்டின் ஒரு நாளைக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் how many times in a day hands of a clock lie in a straight line hands of a clock lie in a straight line what is the answer ஆன்சருக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன் பார்ப்போம் எவ்வளவு பேர் ஆன்சர் பண்றீங்கன்ட்டு ஸோ ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஏ பி சி டி (22) 24 44 48 what is the answer நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் அவ்வளவுதான் how many times in a day hands of a clock lie in a straight line ஒரு நாளைக்கு சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எத்தனை முறை நேர்கோட்டில் அமையும் அதான் क्वेश्चन நேர்கோடு அப்படின்னு கேட்டதுனால இது நேர்கோடா நேர்கோடு ஸ்ட்ரைட் லைன் இருக்குமா 0 டிகிரில ஸ்ட்ரைட் லைன் இருக்குமா இருக்காதா கண்டிப்பா இருக்கும் இது ஸ்ட்ரைட் லைன் அப்ப இது ரெண்டுமே எடுத்துக்கணும் so therefore the answer is what 44 தான் ஆன்சர் எப்படி கேக்குறாங்க அப்படின்றது முக்கியம் அது புரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும்
நேர்கோடு அப்படின்னா 44. ஒன்றோடு ஒன்றாக இருக்கும்னா 22. சார் இப்ப கேக்குறாங்க, சரி இதை தவிர வேற எந்த டிகிரி அப்படின்னா வேற எந்த டிகிரியா இருந்தாலும் சரி, சரிங்களா? சப்போஸ் 0 டிகிரி 40 டிகிரி கேக்குறாங்க, 40 டிகிரியா இருந்தாலும் சரி, எல்லாமே என்னது? எல்லாமே என்னது? இது ஆன்சர். இது 90க்கு மட்டும் கிடையாதுங்க, ஃபார் எனி டிகிரி அதர் தென் என்னது 0 and 180. பட் அது கேட்க மாட்டாங்க, கேட்டாலும் அதான் ஆன்சர். நார்மலா கேட்க மாட்டாங்க. அந்த இந்த டிகிரியே எதுக்கு தெரியுமா வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிகிரி, இந்த எக்ஸுங்கிறது எல்லா எக்ஸும் கிடையாது, சரிங்களா? கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் 1 o'clock எத்தனை டிகிரி வரும்? 1 o'clock எத்தனை டிகிரி? இப்ப இந்த 30 டிகிரி எத்தனை இடம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாதிரிதான் 30 டிகிரி அப்படிங்கிறது கண்டிப்பா 44. இது எக்ஸாக்டா இருக்கிற டிகிரியை சொல்றேன். அது மாதிரி 60 டிகிரி எத்தனை இடம் வரும் அப்படின்னா, சரிங்களா? 60 டிகிரிங்கிறது இப்போ 30 டிகிரிங்கிறது எல்லா நேரத்திலயுமே வரும், சரிங்களா? எல்லாம் பக்கத்துல வந்தாலும் 30 டிகிரி வந்துரும்ல, இதுக்கு ஒன்னா வந்தாலும் 30 டிகிரி வந்துடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 1 o'clock எடுத்தீங்களே, 1 o'clock எதுலதான் இருக்கு? 30 டிகிரி தான் இருக்கு. இந்த 30 டிகிரி எந்த 30 டிகிரி தெரியுமா? 12 to 1ஓட 30 டிகிரி. அப்ப திரும்ப 1 to 2ல வந்து 1 தான் வரும், சரிங்களா? சோ அதனால இது 30 90 டிகிரிக்கு மட்டும் கிடையாது, 30 60 அது மட்டும் வச்சுங்க, மத்த எக்ஸ்னு வேணாம். 30 60க்கும் இதே தான் ஆன்சர். பட் எக்ஸாம்ல கேட்கறது 0 90 180 தான் கேட்பாங்க. ரைட். அடுத்து வந்து நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்துருக்கோம். ரிலேட்டிவ் ஸ்பீட்னா தமிழ் என்னது? சார்பு வேகம். எப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடை பத்தி பேசுவோம்? எப்போ உங்களோட மார்க் கம்மியா இருக்கு கூட இருக்குன்னு பத்தி பேசுவோம். ஒருத்தரோட மார்க் எப்ப கம்மியா இருக்கு கூட இருக்குன்னு பத்தி பேசுவோம். எனக்கு தேவை எப்பன்றதுதான் வேணும். எப்போனா இன்னொரு சொன்னா அதாங்க, எப்பவுமே ஒருத்தன் கம்மியா இந்த குச்சி பெருசு இந்த பேனா சிறுசுங்கிறது எப்ப செய்யணும்னா, எனக்கு இன்னும் ஒரு பேனாவோ வேணும் கண்டிப்பா. சோ ஒரே ஒரு ஸ்பீடு மட்டும் இருந்தா நான் ரிலேட்டிவ் ஸ்பீடை பத்தி பேசவே முடியாது. ஒரே ஒரு எக்ஸாம்ல ஒரே ஒருத்தன் தான் எழுதுனா எக்ஸாமே, சொல்ல முடியுமா நல்ல மார்க்கா கெட்ட மார்க்கான்னு சொல்லவே முடியாது. அப்ப டு கம்பேர் பண்றது கண்டிப்பா என்ன மோர் தென் 2. அப்ப மோர் தென் 1 இருந்தா மட்டும்தான் ரிலேட்டிவ் ஸ்பீடை பத்தி நான் பேச முடியும். அப்போ இங்க ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது எதை பத்தி அப்படின்னா, ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படிங்கிறது 2 ஹேண்ட்ஸ் ஆஃப் கிளாக் போகுது, சரிங்களா? ஒன்னு வந்து பெரிய முள்ளு சின்ன முள்ளு. எது வேகமா போகும்? பெரிய முள்ளு வேகமா போகும், சின்ன முள்ளு கம்மியா போகும். அப்ப ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது என்னது அப்படின்னா, பெரிய முள்ளோட வேகம் மைனஸ் என்னது சிறிய முள்ளோட வேகம், சரிங்களா? 2 வேகம். இது எவ்வளவு நேரம் ஓவர்டேக் பண்ணது, சரியா? எப்பவுமே ரிலேட்டிவ் ஸ்பீடு இது ரிலேட்டிவ் ஸ்பீடு வந்து ஒரே டைரக்ஷன் இருந்தா டிஃபரன்ஸ் சொல்லிக்கும், வேற டைரக்ஷன் இருந்தா என்னது ஆப்போசிட். பட் இங்க 2 மூலம் ஒரே டைரக்ஷன்ல போகுமா ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுமா? ஒரே டைரக்ஷன்ல போகும், சரிங்களா? சோ அதான் நம்ம அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிற கான்செப்ட். அப்போ அந்த ரிலேட்டிவ் ஸ்பீடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை எதுக்கு சொல்ல வரேன், இந்த ப்ராப்ளத்தை பார்க்க போறேன் அப்படின்னா சின்ன கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா சொல்லிடலாம். இப்போ ஒரு 4 மணின்னு வச்சுக்கங்களேன், 4 மணினா எப்படி இருக்கும்? இதுதான் 4. இப்ப என்னோட கொஸ்டின் என்ன தெரியுமா, எப்போ அட் வாட் டைம் எக்ஸாக்ட்லி the hands of a clock coincide between 4 to 5 னு எக்ஸாம்ல கேட்பாங்க. 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள எப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே நேர்கோட்டில் அமையும்னு கேட்பாங்க. அது எப்போ அமையும் அப்படின்னா நம்ம அப்ராக்சிமேட்டா தான் தெரியும். நான் எனக்கு தேவை என்னதுன்னா எக்ஸாக்டா தேவணும். எக்ஸாக்டா என்னது செகண்ட்ஸோட சொல்லணும். உங்களால செகண்ட்ஸோடலாம் யாராலையும் சொல்ல முடியாது, கால்குலேட் பண்ணாதான் முடியும். நமக்கு இப்போதைக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு தெரியும் அப்படின்னா ஒரு 4 22 23 வராது கண்டிப்பா. ஏன்னா 6க்கு வந்தாதான் நல்லா புரிஞ்சுங்க, 6 தாண்டாதான் 22 வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, 22 வர்றதே நான் சொல்றது புரியுதா புரியலையா?
6 தாண்டினாதான் 22 வரும். நம்ம 12 எங்க வந்துரும்? 4 கிட்ட தான் இருக்கும். 4க்கு 5க்கு நடுவுல தான் இருக்கும். அப்ப கண்டிப்பா என்ன வரும்னா 22 இருக்காது, 22 தான் இருக்கும். 22 கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் இருக்கும். சரிங்களா? ரைட். சோ அப்போ இது எப்ப நடக்கும் அப்படிங்கறத பார்க்க போறேன். அப்போ டு பி டுகெதர், இதுல வந்து மினிட் ஸ்பேசஸ் அப்படின்னு ஒண்ணு பார்க்க போறோம். மினிட் ஸ்பேசஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது 2 இருக்கு, டிகிரி ஒண்ணு இருக்கு, மினிட் ஸ்பேசஸ் இருக்கு. ஒரு ஃபுல்லா ஒண்ணு சுத்துனீங்கன்னா எத்தனை டிகிரி? ஒரு ரவுண்ட் எடுத்தீங்கன்னா எத்தனை டிகிரி? 360 டிகிரி. ஆனா அந்த மினிட் ஸ்பேசஸ் எத்தனை மினிட்ஸ் சொல்லுவோம்? 60 மினிட் ஸ்பேசஸ். 60 மினிட் ஸ்பேசஸ் சொல்லுவோம். அதாவது 360 டிகிரி கோணங்கிறது என்ன தெரியுமா? 60 நிமிட இடைவெளின்னு சொல்றோம். தமிழ்ல சொல்றதுன்னா 60 நிமிட இடைவெளி தான் என்னது? 300 டிகிரி. சரியா? அப்போ எதுதான் 60 மினிட்ஸ் ஸ்பேசஸ் அதான் ஈக்குவல் டு 360 டிகிரி. அப்போ எனக்கு இந்த பெரிய முள்ளு தான் சின்ன முள்ள கேட்ச் பண்ணுமா, இல்ல சின்ன முள்ளு பெரிய முள்ள கேட்ச் பண்ணுமா? பெரிய முள்ளு தான் சின்ன முள்ள கேட்ச் பண்ணாதான் இங்க டு பி டுகெதர் வரும். அப்போ டு பி டுகெதர் நல்லா புரிஞ்சுங்க. டு பி டுகெதர் the minute hand has to travel relatively. இப்ப கரெக்டா இருக்கு பாருங்க. ரிலேட்டிவ்லி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அது மூவ் ஆகும் போது அதுவும் மூவ் ஆகும். So to be together relatively it has to gain how many minute spaces? 20 minute spaces. அதான் முக்கியம். ஆ 20 minutes. So to be together 20 minute spaces க்கு இது பண்ணும். 20 நிமிஷத்துக்கு 20 minute spaces. அப்போ அதுதான் எப்பவுமே ஒரு நம்பரை நான் சொல்ற, ஒரு நம்பரை வந்து எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 11 to 12 எத்தனை மினிட் ஸ்பேசஸ் தேவைப்படும் சொல்லுங்க, அதை மட்டும் சொல்லுங்க. 11 to 12 11 to 12க்கு எத்தனை மினிட் ஸ்பேசஸ் தேவைப்படும்? அதை பிடிக்கிறதுனா, சின்ன முள்ள பிடிக்கிறதுனா 55. சிம்பிள். 12 இங்க 11 இருக்கு, 11 டப்பா வரணும். ஒரு டப்பா ஒரு நம்பருக்கு வந்து 5ன்னு வச்சுக்கோங்க, 5 தானே. அப்போ 55 மினிட் ஸ்பேசஸ். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4னா 20 இப்படி வச்சுக்கீங்களேன். 4னா 20 தானே. 11னா எத்தனை? 55. 7 மணினா 35. அவ்வளவுதான். சரியா? அப்போ 11 to 12 அப்படின்னா எப்பவுமே இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சோ இந்த நம்பர் என்ன அப்படின்னா 15, அதாவது 55 by 60 by 55ங்கிற நம்பரை மட்டும் எப்பவுமே ஞாபகம் வச்சு, இந்த நம்பரை தான் நம்ம பண்ண போறோம். அல்லது இதை சுருக்குறீங்கன்னா என்ன வரும்? இதுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். 12 by 11ங்கிறத எப்பவுமே ஞாபகம் வச்சு. சரிங்களா? இந்த 12 by 11ங்கிறத இதுதான் இதோட ரிலேட்டிவ் ஸ்பீட். ஏன் 12 by 11 சொல்றோம் அப்படின்னா, அதையும் நான் சொல்ல வரேன். என்ன அப்படின்னா, சின்ன முள்ளு 5 மினிட் ஸ்பேசஸ் போச்சுன்னா பெரிய முள்ளு எத்தனை மினிட் ஸ்பேசஸ் போகும்? 60 மினிட் ஸ்பேசஸ் போகும். சரிங்களா? அப்போ அதோட ரிலேட்டிவ் என்னதுன்னா 55 மினிட் ஸ்பேசஸ்ங்கிறது அதோட ரிலேட்டிவ், இதோட டிஃபரன்ஸ். சரிங்களா? 60 நிமிஷத்துக்கு இது 60 நிமிஷத்துக்கு இட் ஹாஸ் டு கெயின் என்னது? 50, 60, 55 மினிட் ஸ்பேசஸ். அதெல்லாம் எழுதிக்கிங்க பாருங்க, சொல்றேன் பாருங்க. அதாவது நான் சொல்றத எழுதிக்கங்க. in 60 minutes minute hand in 1 hour வச்சுக்கலாம். 1 hour. So in 1 hour. அதே மாதிரி இப்ப தமிழ்ல சொல்றதுன்னா 1 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் நிமிடமுள் 1 மணி நேரத்தில் நிமிடமுள் 60 நிமிட இடைவெளியை கடக்கும். 60 நிமிட இடைவெளியை கடக்கும். in 60 minutes அல்லது in 1 hour. hour hand traverses
traverses அப்படின்னா அந்த ஆங்கிளை கவர் பண்றது இங்கிலீஷ்ல traverses சொல்லுவோம். How many minute spaces? 5 minute spaces. ஒரு மணி நேரத்தில் மணிமுள் 5 நிமிட இடைவெளியை கடக்கும். அடுத்து எழுதிங்க. therefore இப்பதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். therefore in 1 hour minute hand gains 55 minute spaces over hour hand. புரியுதா தமிழ்ல? ஒரு மணி நேரத்தில், எனவே ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள்ளானது ஒரு மணி நேரத்தில் நிமிடமுள்ளானது மணிமுல்லை காட்டிலும் 55 நிமிட இடைவெளிகள் அதிகமாக கடக்கும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த 60/55ங்கிற அந்த ஃபேக்டர் எதனால வருது அப்படிங்கிறது அதனால தான். ஸோ இப்போ ஒன்றும் கிடையாது, சிம்பிளாக கேட்குறாங்க. நான் இப்போ ஷார்ட்கட் சொல்கிறேன், சரிங்களா? என்ன எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா, ஏதோ ஒரு டைம் கேட்பாங்க, 2 டைம், 4 to 5 o'clock. 4 to 5 o'clock எப்பங்க இந்த மாதிரி கரெக்டாக நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆன்சர் கரெக்டாக என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறேன். என்ன நம்பர் சொன்னேன்? 60/65 அல்லது அதை சுருக்குனா தான் என்ன வரும்? 12. இப்ப இதோட ஒரு நம்பரை பெருக்கணும், அதுதான் ஈஸி. 4 to 5 o'clock அப்படின்னா 4 o'clock சின்ன முள் இருக்கும், சரியா? அப்போ 4 o'clock சின்ன முள் இருந்ததுன்னா 20 minute spaces ஆன்சர். அவ்வளவுதான், 20. இங்க என்ன இருக்கோ இதோட 5 பெருக்கிங்க, அவ்வளவுதான். என்ன சொல்றதுன்னா 4 மணினாவே நமக்கு தெரியும் எத்தனை நிமிஷம் அது. 4 மணில பெரிய முள் இருந்தா எத்தனை நிமிஷம் அது? 20. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். இதை இது பண்ணுங்க. இதுதான் 4 மணிக்கு அப்புறம் உள்ள இந்த டைம் தான் ஆன்சர். ஸோ வாட் இஸ் ஆன்சர்? எவ்வளவு? 240/11. 240/11 பாருங்க. 240ல எத்தனை 11 இருக்கு? 2 11 22, மீதி ஒரு 20. 20ல எத்தனை 11 இருக்கு? ஒரு 11 21. மீதி எவ்வளவு இருக்கு? 9/11. சரிங்களா? அப்போ எப்பங்க நடக்கும் அப்படின்னா இதுதான் 20/9 minutes past எத்தனை மணி? 4 o'clock. நம்ம சொன்னோம்ல அப்ராக்சிமேட்டா எப்ப நடக்கும்னு சொன்னோம். நம்ம 4:22 சொல்லுவோம். 4:22 கூட கிடையாது, 4:22க்கு முன்னாடியே. இத இப்ப செகண்ட்ஸ்லயும் நான் சொல்லணும் அப்படின்னா அப்போ இது எத்தனை டைம் தெரியுமா? 4 மணி 21 நிமிஷம். இப்ப 9/11ங்கிறது என்னது? மினிட். இதை நம்ம செகண்ட்ஸா மாத்திரம்னா 60ஆல பெருக்கணும். 60ஆல பெருக்கிறீங்கன்னா என்னது? 540/11. 540/11 எத்தனை தடவை இருக்கு? 5 இருந்தா 55 இருந்தா 5 தடவை, அப்ப 4 தடவை தான். அப்ப 4னா 44. 44னா மீதி 10. 100. 100ல எத்தனை தடவை இருக்கு? 9 தடவை. ஸோ therefore அப்ராக்சிமேட்லி என்னது? 49 பாயிண்டே இருக்கும். அப்போ இதான் நான் கரெக்டா சொல்றதுன்னா, அப்ப எப்ப கரெக்டா 4 மணிக்கு 5 மணிக்கு எப்ப ஆன்சர் பார்க்கலாம் கரெக்டா இருக்கும் அப்படின்னா 4:21:49 செகண்ட்ஸ். இல்ல என்ன எக்ஸாக்டா சொல்றது அப்படின்னா இதான் 4 மணி 21:09/11 மினிட்ஸ். இந்த 2 ப்ராப்ளம் போட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும். நீங்க வச்சுக்கூடிய ஒரே நம்பர் இந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 12/11 கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும்.
ரைட், நீங்க கண்டுபிடிங்க இப்போ. அடுத்த ப்ராப்ளம். அட் வாட் டைம் பிட்வீன் 7 to 8 hands of a clock coincide. 7 மணிக்கும் 8 மணிக்கும் இடையில் எப்போது சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் ஒரே சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். சரி, 90 டிகிரி இல்ல, 0 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். ரொம்ப சிம்பிள். சோ நாம் பண்ண போறது 12/11. இப்ப எதை வச்சு பெருக்க போறேன்? 35 வச்சு பெருக்கும். அவ்வளவு. அது வச்சு என்னவோ சுருக்கி ஆன்சர் சொல்லுங்க. What is the answer? So 7 o'clock, 7 மணி 38 2/11 நிமிடம். அவ்வளவு. இதான் அந்த டைம். அஞ்சு டு 6 நமக்கே தெரியுமா? 5 to 6 எப்ப நடக்கும்? இப்ப இதே 5 to 6 கேக்குறாங்கன்னு வச்சுக்கீங்களேன். 5 to 6 எப்ப நடக்கும்? 5 to 6 தான் கண்டுபிடிக்கும். இங்க பாருங்க, 11 to 12 எப்ப நடக்கும் நமக்கு தெரியுமா? 11 to 12 எப்ப நடக்கும்? 12 o'clock. பாருங்க, வந்துரும் பாருங்க. 12/11 எதை பெருக்கணும்? எத்தனை மினிட் ஸ்பேசஸ்? 55. அடிச்சா என்ன வரும்? 12:60. அப்ப 11 o'clock 60 minutes. 11 o'clock 60 minutes எவ்வளவு? 1 o'clock. 11 o'clock 60 minutes எவ்வளவு? 12 பா. 11 o'clock 60 minutes 12. 11 o'clock 0 minutes எவ்வளவு? 12. 11 o'clock 0 minutes 11. சாப்பிட்டு வந்தீங்களா இல்ல ஓவரா சாப்பிட்டு வந்தியாப்பா? 11 o'clock 0 minutes 11. 11 o'clock 60 minutes என்னது? 12. இல்ல பொங்கல் சாப்பிட்டு வந்து தூங்குறியா? அப்ப இங்க 11:60. 11:60 என்னது? 12 o'clock. So exactly. So எந்த டயத்துக்கு வேணாலும் கால்குலேட். இதுக்கு மட்டும் கிடையாதுங்க, நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு மட்டும் கோஇன்சிடென்ஸ்க்கு மட்டும் கால்குலேட் பண்ணணும் அவசியம் கிடையாது. இன்னும் 180 டிகிரி எப்போ வரும்ன்றத கூட கால்குலேட் பண்ணலாம். அதுக்கு என்னன்னு அந்த கான்செப்ட் போடும்போது அதே 12/11 தான் எப்பவுமே 12/11 தான் எடுத்துக்கணும். இதை எதை வச்சு பெருக்கிறோன்றதா முக்கியம். இப்ப பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 10 மணிக்கு 10 to 11 எப்போ 180 டிகிரி இருக்குன்னு நம்ம அப்ப கண்டுபிடிக்க போறோம். கொஸ்டின் இதுதான். எழுதிங்க கொஸ்டின். between 11 o'clock and 12 o'clock, between 10 o'clock and 11 o'clock, between 10 o'clock and 11 o'clock, when hands of a clock make an angle 180 degree. When hands of a clock make an angle 180 degree. பத்து மணி முதல் 11 மணி இந்த இடைவெளியில் 10 மணி முதல் 11 மணி இடைவெளியில் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போது 180 டிகிரியை இருக்கும். 180 டிகிரியில் இருக்கும். அப்படின்னா இங்க பாருங்க, அப்படியே சிம்பிள். 10 மணிக்கு
இதுதானே 10 மணி. அப்போ டு பி எனக்கு 180 வரணும்னா இந்த பெரிய முள் எங்க வரணும்? அப்புறம் நேரா நேரா என்னது ஆப்போசிட் 4. அப்போ இட் ஹாஸ் டு how many minutes spaces? 20 minutes சார். இப்போ என்னது 12/11 இன்ட்டு என்னது 20. அதை பேருக்கு அதான் ஆன்சர். எங்க வரணும்? இதே 90 கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான். சப்போஸ் 90 டிகிரி எப்போ வரணும்னு கேட்டா 10க்கு எங்க வரணும்? 1க்கு வரணும். 1 என்னது 5 போட்டா போதும். அங்க 5 minutes spaces போட்டா போதும். டுவெண்ட்டி செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல இந்த ப்ராப்ளத்தை முடிக்கலாம். எந்த ப்ராப்ளத்தையும் டிஎன்பிஎஸ்சியில் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேன் பி சால்வ் அண்டர் 45 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ். ஆனால் டைம் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் கூட டைம் இருக்கு உங்களுக்கு பண்றது. 25 கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு, 50 நிமிஷம் கூட எடுத்துக்கங்க. ஆனால் எனக்கு 50 25க்கு 25 பண்ணணும். 1 போனா போதுன்னா 24வது கரெக்டாக பண்ணணும். 24 கம்மியா பண்ணீங்கன்னா மேத்ஸ் தெரியலன்னு அர்த்தம். சரியா? ரைட். வாட் இஸ் ஆன்சர் இருக்கு? ஸோ 10 o'clock எவ்வளவு? 21 9/11 minutes. இது நிமிடம், இது வந்து மணி. அதாவது 10 மணி 21 9/11க்கு நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டா என்ன இருக்கும்? 180 டிகிரி இப்படி நேர்கோட்டில் இருக்கும். அடுத்து எழுதிங்க, கரெக்டா சொல்லுங்க. மூணு மணி முதல் 4 மணிக்குள், 3 மணி முதல் 4 மணிக்குள் சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் எப்போது 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும்? 180 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். 3 மணி முதல் 4 மணி வரை எப்போது சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 180 டிகிரி கோணத்தை ஏற்படும். உடனே ஆன்சர் எதை பார்க்க? 12/11 எதை வச்சு பெருக்கணும்? 3 மணி எதை வச்சு பெருக்கணும்? 45 வச்சு பெருக்கணும். 3 மணிக்கு சின்ன முள்ளு எங்க இருக்கு? 3 மணிக்கு சின்ன முள்ளு எங்க இருக்கு? 3ல இருக்கு. அப்ப பெரிய முள்ளு எங்க போகணும்? எங்க போகணும்? 9க்கு போகணும். 9க்கு தானே போகணும். பெரிய முள்ளு 9க்கு போனா தானே ஆப்போசிட்ல வரும். அப்ப எவ்வளவு? 9னா 45. ஆன்சர் எல்லாமே மல்டிப்ளை தான். இதுக்கு மல்டிப்ளை தான். 3/5 எதுக்கு எடுக்கிறீங்க? அது அந்த ப்ராப்ளம், அது முடிஞ்சு போச்சு. இது வேற ப்ராப்ளம். மேத்ஸை பொறுத்த வரைக்கும் அதான், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு சொன்னது நான். சரியா? அதுதான் அந்த மல்டிப்ளை. இதுக்கு தான் அந்த மல்டிப்ளை எல்லாம் சொல்றதே கிடையாது. ஷார்ட்கட்டே புரிஞ்சுட்டு பேசுங்க. சரிங்களா? 3 மணிக்கு வரணும்னா பெரிய முள்ளு 3க்கு வரணும். அவ்வளவுதான். பெரிய முள்ளு 3க்கு வரணும்னா 15. இப்போ 3 மணில இருக்கு. அப்போ 9க்கு வரணும். 9க்கு வரணும்னா 45. அவ்வளவுதான். இதை பெருக்கிறது அதை பெருக்கிறதுலாம் தேவையில்லை. சரிங்களா? ரைட். எது வேணாலும் கேட்கலாம். இப்ப இப்படி கூட கேட்கலாம். 3க்கும் 4க்கும் நடுவுல எப்போ சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்ப 3க்கும் 4க்கும் நடுவுல எப்ப சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, அப்ப பெரிய முள் எங்க வரணும்? 60 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தணும்னா 1க்கு வரணும். அப்ப 1னா எவ்வளவு? 5 minutes. அப்ப இன்ட்டு 5. அவ்வளவுதான். 12/11 இன்ட்டு 5. ரைட். அந்த அடுத்த ஒரு ப்ராப்ளம் எழுதிக்கிங்க. இந்த ப்ராப்ளம் நீங்க போட்டு புரிஞ்சாதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா புரியலேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். எல்லா டீட்டெயிலும் சொல்லிட்டேன். அடுத்து எழுதிக்கிங்க. கரெக்டா எத்தனை பேர் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். ஒழுங்கா இது சொன்னீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். இந்த ஏரியா 7 மணி முதல் 8 மணிக்குள்
7 மணி முதல் 8 மணிக்குள். எப்போது? 7 மணி முதல் 8 மணிக்குள். எப்போது? இரண்டாவது முறையாக சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். 90 டிகிரி கோணத்தை ஏற்படுத்தும். அடுத்து எழுதிக்கங்க. between 7 o'clock and 8 o'clock அல்லது at what time between 7 o'clock and 8 o'clock. At what time between 7 o'clock and 8 o'clock the hands of a clock make an angle 90 degree. Second time, first time கிடையாது, second time. 7 மணி முதல் 8 மணி வரை சின்ன முள்ளும் பெரிய முள்ளும் 90 டிகிரி கோணத்தை எப்போது? இரண்டாவது முறையா. ஏன் இரண்டாவது முறைன்னு சொல்றேன்னா 7 மணிக்கு 8 மணிக்கு நடுவில் மொத்தம் எத்தனை தடவை 90 டிகிரி வரும்? 2 தடவை 90 டிகிரி வரும். ஃபர்ஸ்ட் 90 டிகிரி வந்துடுறத நான் கேட்கல, ரெண்டாவது 90 டிகிரி எப்போ வரும்னு கேட்கறேன். சரிங்களா? சார் வாட் டைம் between 7 o'clock and 8 o'clock. அப்போ அந்த நம்பர் மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? சிம்பிள் இது. ஸோ ஆன்சர் வந்து என்னதுன்னா 12/11 தான் பண்ண போறேன். 12 எதை வச்சு பெருக்க போறேன்ற அந்த நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. அது சொல்லிட்டீங்கன்னா ஆஷா முடிச்சிருக்காங்க. சரிங்களா? எப்படின்னா 7 மணி இருக்கு, 7னா அந்த பக்கம் விட்டுறா. அப்போ 7க்கு முன்னாடி ஒரு 90 டிகிரி வரதில்லை. 7 தாண்டி பெரிய முள்ளு போகும்போது 90 டிகிரி வரணும். 7 3 என்னது 10. அப்ப ஏதாச்சும் பெருக்கணும், இதை 50 வச்சு பெருக்கணும். மொதல் 90 டிகிரி எப்ப தெரியுமா வரும்? மொதல் 90 டிகிரி வரது எப்ப தெரியுமா? அது எதை வச்சு பெருக்கணும்? இந்த பக்கம் 7 இருக்கா, அப்போ ஒரு 3 வேணும். 3னா என்னது இருக்கும்? 4. ஸோ அப்பனா 20. ஸோ மொதல் 90 டிகிரி இங்க வரும், ரெண்டாவது 90 டிகிரி இங்க வரும். முதல் 90 தான் சிம்பிள். இங்க பாருங்க, இதான் 7 மணி, இதான் 7. அப்ப 7க்கு எனக்கு 90 டிகிரி வரணும்னா எங்க வரணும்? இங்க 4 கிட்ட இருந்தா மட்டும் தான் 90 டிகிரி. 7 தாண்டி அடுத்த 90 டிகிரி எங்க வரும்? 10 கிட்ட இருக்கும். ஸோ அதனாலதான் 4னா 20, 10னா 50. ஸோ therefore ஆன்சர் வந்து இது என்ன அப்படின்றத பாருங்க. ஸோ நான் கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 7/54 6/11. இந்த டாபிக்ல வந்ததுனால இதெல்லாம் கொஞ்சம் கேட்கறேன். இதுல இன்னும் டெப்தா போனா இன்னும் பயங்கர டெப்தா போலாம். இந்த டெப்த்னஸே மோஸ்ட்லி உங்களுக்கு கேட்கறது கிடையாது. நீங்க அப்படியா? நெக்ஸ்ட் சொல்லிடுங்க. Okay, I'll explain once again. பாருங்க, கிளாக்கை கரெக்டா போனேன். So it is options. So 7 o'clock. 7 o'clock போது இங்க பாருங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், புரிஞ்சுங்க. 7 o'clock போது இந்த ஸ்மால் ஹேண்ட் வந்து கண்டிப்பா 7 o'clock வரும். பெருசை முட்டுருங்க, பெருசை கண்டிப்பா கிடைக்காது, பெருசை வரையாது. ஹெவி ரெயின் இன் சென்னையா? இங்க கிடையாது. ஓகே, ஸோ 7 இப்போ 7 o'clock. சரிங்களா? இப்போ எனக்கு 90 டிகிரி வரணும். சரிங்களா? ஆனா இங்க நான் திரும்ப சொல்லியிருக்கேன், பெரிய முள்ளு எங்க தான் இருக்கும்? பெரிய முள்ளு 7 o'clock எங்க இருக்கும்? இங்க இருக்கும். அதனால இதை வந்து பெரிய முள்ளு இங்க இருக்கு, அவ்வளவுதான். இப்போ இங்க இருக்கு. இப்போ எனக்கு 90 டிகிரி வரணும்னா ஃபர்ஸ்ட் 90 டிகிரி வரணும்னா என்ன அர்த்தம்? 1 2 3 எங்க வந்து ஆகணும்? பெரிய முள்ளு எங்க வரணும்? 4. அந்த 4க்கு வரதான் ஃபர்ஸ்ட் 90 டிகிரி. அப்ப 4னா என்ன அர்த்தம்? 20. அதனாலதான் நான் என்ன பண்ணேன், 12/11 20ஆல மல்டிப்ளை பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட்ல முடிஞ்சு போச்சு 90 டிகிரி. ரெண்டாவது 90 டிகிரி எப்போ வரும்? 1 2 3 10க்கு வரணும். So therefore 10னா என்ன அர்த்தம்? 50. So therefore 20 50 into என்னது?
12/11 அவ்வளோ. ஸோ அதான் அதோட கான்செப்ட் எங்க வரணும் அப்படிங்கிறது. இப்போ இதே இப்படி கேட்கறாங்கன்னு வச்சுங்களேன், 7 to 8 எப்போ 180 டிகிரி வரும்னு கேட்ட ஆன்சர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். 7 to 8 180 டிகிரி வரணும் எனக்கு. வாட் இஸ் ஆன்சர்? எத்தனை மினிட் ஸ்பேசஸ் அந்த நம்பர் மட்டும் சொல்லுங்க. 12/11 எதால பெருக்கணும்? 180 டிகிரி வரணும். 7 to 8 5. வெரி குட், 5 தான் ஆன்சர். ஏன்னா இங்க வரணும், அவ்வளவுதான். வந்தாதான் 180 டிகிரி வரணும். therefore 5. சரி விட்டுருங்க, இதுக்கு மேல புரியலன்னா விட்டுருங்க சரிங்களா. இந்த அளவுக்கு ரொம்ப இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுலயும் இன்னும் டஃப்பெல்லாம் இருக்கு. இதுக்கு இந்த இதே இங்க டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் இந்த லெவலுக்கு மேல உங்களுக்கு வராது. ரைட். ஸோ அடுத்து வந்து நம்ம கேலண்டர்ஸ் பார்த்தோம். கேலண்டர்ஸ்ல நேற்று பார்த்ததோட ரிவிஷன் ஃபேக்ட்ஸ். எப்போ லீப் இயர்னு சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எதெல்லாம் லீப் இயர்? 2400, 2100, 1900, 2021. இப்போ எனக்கு ஒரு ஆப்ஷன் மட்டும் சொல்றேன் சரிங்களா. ஆப்ஷன் எனக்கு கரெக்டா ஆன்சர் மட்டும் பண்ணணும். Which one of the following is or not leap years? கீழ்கண்டவைகளில் எது லீப் வருடம் கிடையாது? ஆன்சர் என்ன? எது லீப் வருடம் கிடையாது சரிங்களா. நிறைய பேர் தப்பா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் சரிங்களா. சோ எது கிடையாது? வாட் இஸ் ஆன்சர்? 20 ஏபிசிடியா சொல்லுப்பா. ஏயா பியா சியா டியா இதுல எது வந்து லீப் வருடம் கிடையாதுன்னு சொல்றேன். லீப் வருடம் கிடையாது எது? ஏயா பியா சியா டியா? பி சி டி மூணுமே ஆன்சர். நீங்க நிறைய பேர் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்திருப்பீங்க. பேங்க் எக்ஸாமா இருக்கட்டும், எஸ்எஸ்சியா இருக்கட்டும், யூபிஎஸ்சியா இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சியா இருக்கட்டும், இல்ல டிஎன்இஎஸ்ஆர்பி எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலுமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல ஆன்சர் எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்கும்? 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். பேங்க்ல 5 கொடுப்பாங்க. ஆன்சர் எத்தனை இருக்கும்? அதுல ஒண்ணுதான். ஏபிசிடியில ஏதாவது ஒண்ணுதான் இருக்கும் சரிங்களா. சோ இதுக்கும் ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆப்ஷன்ஸ் எல்லாம் அதுல உள்ள மெயின் எக்ஸாமினேஷன் என்ன இருக்குன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன போட்டிருக்கணும்? நீங்க பி சி டி இது மூணையும் மார்க் பண்ணாதான் என்ன வரும்? ஆன்சர் மார்க் கிடைக்கும் சரியா. வெறும் ஆன்சர் கிடைச்சா கிடைக்கும். ஸோ அதான் அங்க உள்ள வித்தியாசம். ஏபிசிடியில ஏ இருக்கும், சில சமயம் ஏபி ஆன்சரா இருக்கும், சில சமயம் பிசி ஆன்சர் மார்க் பண்ணாங்க. ரெண்டு எதுக்கு தேவையோ அது மார்க் பண்ணும். சப்போஸ் இதுக்கு நீங்க வந்து பிசிடி மார்க் பண்ணாம வெறும் பியும் சி மட்டும் மார்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? உங்களுக்கு தப்பு, நெகட்டிவ் மார்க் சொல்ல போனா செய்யாம நெகட்டிவ் மார்க். ஸோ மோர் தென் ஒன் ஆப்ஷன்ஸ் இருக்கிறது ஐஐடி என்ட்ரன்ஸ். இதுக்கும் பேசிக்கலி மற்றதுக்கும் அதுக்குள்ள பேசிக்கா டிஃபரன்ஸ் அதான். ஸோ மோர் தென் ஒன் என்ட்ரன்ஸ். அதுக்கப்புறம் ஐஐடியில் சிலதுல ஆப்ஷனே இருக்காது, ப்ராப்ளம் மட்டும் கொடுத்துருப்பாங்க, ஆன்சரை மட்டும்தான் எழுத வேண்டி வரும் சரிங்களா. அந்த ஆன்சர் கரெக்டாக எழுதணும், இல்லைன்னா தப்பு ரைட். ஸோ அதனால நான் இங்கே கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் உள்ள கேட்கல. நான் நிறைய பேர் உடனே இதை மட்டும் போட்டிருப்பீங்க சரிங்களா. எது லீப் இயர் இல்லைன்னு கேட்டிருக்கேன் சரிங்களா. ஸோ இதுல இருக்கிறதுல எது லீப் இயர் தான்? 2400 மட்டும்தான் லீப் இயர். இது லீப் இயர் இல்ல, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். திஸ் இஸ் செஞ்சுரி இயர், நூற்றாண்டு வருடம். நூற்றாண்டு வருடம் லீப் இயரா இருக்கிறனா எதால டிவைட் ஆகணும்? 400ஆல டிவைட் ஆகணும். பட் இட் இஸ் டிவிசிபிள் பை 4. நமக்கு ஸ்கூல்ல படிச்சிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா என்னது லீப் இயர்னு சொல்லியிருக்கு. லைட்டை போட்டோம். 2வது சுவிட்ச் அந்த பக்கம் அங்க 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 கீழே, அது கீழே 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 அதா பண்ணி அதா பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இதான் அது வந்து அப்ப நூற்றாண்டு வருடம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். செஞ்சுரி இயர்ஸ்னா என்னது? கண்டிப்பா எதுல முடிஞ்சிருக்கணும்? 2 0 இருக்கும். 2 0 இருந்ததுன்னா இப்ப 3000 லீப் இயரா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். 3000 லீப் இயரா இல்லையா? கிடையாது. நான் திரும்ப சொல்லியிருக்கேன்,
3 ஒரு 2 ஜீரோல முடிஞ்ச ஒரு வருஷம் லீப் இயரா அப்படி இல்லையா அந்த 2 ஜீரோ எடுத்துடணும். மீதி உள்ள நம்பர் இதுல வகுப்படணும் 4 வகுப்படும். பாருங்க இது எடுத்துருங்க எடுத்துருங்க எடுத்துருங்க, இது மட்டும் தான் 4 வகுப்படும். இதுக்கு எடுக்க தேவையில்லை. 2021 என்டையரா எதை பண்ணணும் 4 டிவைட் பண்ணணும். அந்த மேல அமைக்க விட்டுருப்பாங்க இந்த ஒயிட் சுவிட்ச் மேல சோலார் பவர் பிளேட்ஸ் அது ஸோ அதாங்க லீப் இயர் நான் லீப் இயர் செக் பண்றதுக்குரிய கான்செப்ட். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா ஆட் டேங்கிறது என்னன்னு தெரியும்னு பார்த்தோம். வாட் இஸ் ஆட் டே? இதை வச்சுதான் நம்ம நிறைய கேலண்டர் ப்ராப்ளம்லாம் பார்க்கலாம் சொல்லியிருந்தோம் பார்த்தோம். ஆட் டேனா என்னது? 7ஆல வகுத்தா மீதி என்ன வருமோ அது ஆட் டே. அப்ப 40னா வாட் இஸ் ஆட் டே? 40னா ஆட் டே என்னமா? 40னா 5. ஸோ 7ஆல வகுக்கிறோம். ஸோ அப்போ அதுக்குரிய ஆட் டே லிஸ்ட்லாம் நம்ம பார்த்துருந்தோம் நேற்று, சரிங்களா? ஸோ அதை நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. அது எல்லாமே நீங்கள் நல்ல மனப்பாடம் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? லைக் என்னெல்லாம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நார்மல் ஆர்டினரி இயர் சாதாரண வருஷம், சாதாரண வருஷத்துக்கு வந்து ஆட் டே என்னது 1. லீப் இயருக்கு ஆட் டே என்னது 2. அதே மாதிரி இதை சொல்லியிருந்தேன் 1 to 4. 1 to 4க்கு எவ்வளவு 5. 1 to 10 5. 1 to 40 1. இது மட்டும் தான் 1ன்னு சொல்லியிருந்தேன், சரிங்களா? அது எப்படி வந்ததுன்னு நேற்று பார்த்தோம் நம்ம. 1 to 100 எவ்வளவு 5. 1 to 400 எவ்வளவு 0. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. இதை வச்சுதான் நம்ம எந்த டே உடனே கால்குலேட் பண்ணலாம். யாராவது ஒரு டேட்டை மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதும், அது என்ன டேல வந்ததுன்னு சொல்லிடலாம். உங்க பர்த்டே இருக்கட்டும், உங்க அம்மா பர்த்டே, அப்பா பர்த்டே, ஏதோ ஒரு டேட்டு, ஈவன் அக்பர் பிறந்த டேட்டு கொண்டா கூட போதும், எந்த வருஷத்துக்கு இருந்தா கூட போதும், எந்த வருஷத்தோட டேட் இருந்தாலும் சரி, சரிங்களா? ஸோ எந்த வருஷத்தோட டேட்டா இருந்தா கூட ஏதாவது ஒரு தேதி எனக்கு தெரிஞ்சா போதும், அது என்ன கிழமைன்னு கண்டுபிடிச்சோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இப்போ சில விஷயங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிளையும் கேட்பாங்க, இருந்தாலும் தெரிஞ்சு கூட வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஃபைண்ட் த டே, சரிங்களா? இங்க பாருங்க, இதெல்லாம் எழுதிக்கிறேன். இதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் திரும்ப ஒரு தடவை எழுதிக்கிறேன். 1 to 4ங்கிறது என்னது 5. 1 to 10ங்கிறது என்னது 5. எல்லாமே 5 தான். 1 to 40 மட்டும் தான் என்னது 1. 1 to 400 நமக்கு தெரியும், அது கண்டிப்பா என்னது 0ங்க. இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறேன், சரிங்களா? சொல்லியிருந்தோம், புதுசா இருக்கவங்க கொஞ்சம் என்னன்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும், இருந்தாலும் நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் தெரிஞ்சவங்க நீங்க ஆன்சர் பண்ணுங்க, சரிங்களா? இது என்ன நாள் ஞாபகம் இருக்கா? இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே. இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் டே என்ன கிழமைக்கு வந்தது கண்டுபிடிங்க ஃபாஸ்ட். ஆன் வாட் டே இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டே ஃபால்ஸ்? ஸோ இந்த டேட்டா வச்சு உடனே கண்டுபிடிச்சிடலாம். 10 செகண்ட். நான் சொன்னேன், எந்த தேதியை கொடுத்தாலும் அது என்ன கிழமைன்னு கண்டுபிடிக்கிறத நேற்று நான் பார்த்தேன் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்க என்ன கிழமை வருது அப்படின்னு, சரிங்களா? இப்ப பாருங்க சாம்பிள் இது எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்றேன் திரும்ப ஒரு தடவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயர் வந்து 19 எந்த இயர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முந்தின வருஷம் வரைக்கும் எடுத்துக்கணும். அப்ப முந்தின வருஷம்னா என்னது 1946 வரைக்கும் எடுக்க சொல்லியிருக்கேன், சரிங்களா? எந்த வருஷம் உங்க தேதியோ ஏதோ ஒன்று கொடுத்தாங்கன்னா முந்தின வருஷம். ஏன் அப்படிங்கறது நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா? ஏன் அப்படின்னா அது வந்து முந்தின வருஷம் வரைக்கும் கம்ப்ளீட்டட் இயர்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஆக்சுவலா 15/8/1947 கம்ப்ளீட்டட் இயர்ஸ் என்னது? இயர்ஸ் கம்ப்ளீட்டட் வந்து 1946. மந்த் கம்ப்ளீட்டட் எவ்வளவு? மந்த் கம்ப்ளீட்டட் 7. 8 கிடையாது, 8th மந்த்ல இருக்கிறோம். டேஸ் மட்டும் கம்ப்ளீட்டட், இந்த 15 சேர்த்துக்கணும். டேஸ்ங்கிறது எவ்வளவு? 15. அவ்வளவுதான். 15க்கு ஆட் டே என்னது? 15னா ஆட் டே என்னது? 15 வந்து 15 நாள்ல, அப்ப ஆட் டே என்னது 1. சரியா? இங்க 1ன்னு வச்சுக்கிட்டேன்.
இப்போ மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும். மந்த்ஸ் 7 மந்த்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இன்னும் சில டேட்டா இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அது கூட கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. அந்த டேட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம். அது என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டினரி 1 to 6 மாசத்துக்குரிய டேட்டா எப்பவுமே தெரிஞ்சு வச்சு. 1 to 6 மாசத்துக்குரிய டேட்டா 1 to 6னா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்குரியதை தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா இன்னும் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கலாம் அது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1வது மாசம் என்ன மாசம்? இது வந்து நார்மல் இயர். நல்லா புரிஞ்சுங்க. நார்மல் இயர். நார்மல் இயர்ல 1வது மாசம் என்னது? 3. ஜனவரினா 3. ஏன்னா ஜனவரினா ஏன் 3னா சொல்லியிருக்கேன். 31 31னா 7ஆல வகுத்தா மீதி என்னது? 3. ஸோ அப்போ ஒரு ஆர்டினரி இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிறேன். சரிங்களா? ஆர்டினரி இயர்ஸ்க்கு வந்து 3. ஜனவரி. பிப்ரவரி எவ்வளவு? 0. மார்ச் எவ்வளவு? 3. ஏப்ரல் எவ்வளவு? 2. மே எவ்வளவு? 3. ஜூன் எவ்வளவு? 2. இதெல்லாம் கூட்டுங்க. 3 3 3 2 5 5 2 7000 6000. அப்போ 6 மாசத்துக்கு 6ன்னு போட்டலாம். எந்த வருஷத்துக்கு? நான் லீப் இயரா இருந்தா. இதே லீப் இயரா இருந்தா எவ்வளவு தெரியுமா வரும்? லீப் இயரா இருந்தா 6 மாசத்துக்கு என்ன தெரியுமா வரும்? 0. ஏன்னா இன்னும் ஒரு நாள் கூடும்ல. இன்னும் 1 கூடுச்சுன்னா 6 என்னவாயிடும்? 7 ஆயிடும். சரியா? அப்போ அடுத்த 7 மாசம் இருக்குல்ல, அது வேணாம். அடுத்த 7 மாசம் கண்டுபிடிக்க தேவையில்லை. 6 மாசம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்க. ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட். சப்போஸ் 6க்கு மேல வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களா, இது ஈஸியா கால்குலேட் பண்ணிட்டு வந்துடலாம். இங்க பாருங்க. இப்போ 1947 லீப் இயரா நான் லீப் இயரா? நான் லீப் இயர். அப்ப நான் 7 மாசத்துக்கு கண்டுபிடிக்கணும். 6 மாசத்துக்கு நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். 6 மாசத்துக்கு என்னது? 6. 7வது மாசம் என்னது? இது 7வது மாசம் என்ன மாசம்? ஜூலை. ஜூலை என்னது? 3. அப்ப 6 3 எவ்வளவு? 2. சரிங்களா? அப்போ டேட்ஸுக்கு 1 கண்டுபிடிச்சிட்டு இங்க மந்த்ஸுக்கு 2 கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். இதெல்லாம் கூட்டு. இப்ப இயருக்கு மட்டும் கண்டுபிடிச்சிட்டா ஓவர் ஆயிரும் எனக்கு. இயர் 1946. இங்க நம்ம பாக்குற 6 3 எப்படி 2 வந்துச்சுன்னா இல்ல. ரைட். நீங்க ஏன்னா நேற்று வரல அதனால தெரியாது. 6 3 9. நான் சொல்லியிருக்கேன் எந்த நம்பரையும் 7ஆல வகுத்து மீதி கண்டுபிடிக்கணும். நான் இங்க பேசுறது எல்லாமே மீதி மட்டும் தான் பேசுறேன். 6 + 3 என்னது? 9. 9 7ஆல வகுத்து மீதி மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான். இப்போ ஒரு 14 எனக்கு என்னதான் ஒரு 0 தான் சொல்லுவேன். நான் 14 சொல்ல மாட்டேன். 15 என்னது? 1. 17 70 0. 17 எப்படி 10? 0. 7ஆல வகுத்தா மீதி என்ன வருதோ அதுதான், மேலே வராது. 14 யார் சொன்னா? 2 தான் சொன்னேன். 14க்கு நேத்து யாரோ 2 சொன்னீங்கன்னு திட்டினேன். 14னா 0. மீதி கோஷன் கிடையாது. நீங்க தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா? அப்ப மீதி ஈவு கிடையாது. ஈவுங்கிறது 2. 70 7ஆல வகுத்தா மீதி என்ன? 0. ஈவு என்ன? 10. அது நான் ஈவை பத்தி இங்க பேசவே கிடையாது. நான் பேசுறதெல்லாம் மீதி மீதி மீதி. சரிங்களா? ஓகே ரைட். இப்ப 1946. 1946 அப்படின்னா வருஷம் வாங்க. 1946னா என்னத்துக்கு நமக்கு ரெடி ஹேண்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. 400 400 400 வரலாம் நமக்கு. சரியா? அப்போ 1000 எத்தனை வரைக்கும் வரலாம்? 600 வரைக்கும் வரலாம். 1600 வரைக்கும் என்னது? 0. அடுத்து 1200 வரணும். 1700 1 to 100. 1 to 100 என்னது? 5. அடுத்து 1800 வரைக்கும் வரலாம். அது என்னது? 5. ஏன்னா 800 லீப் இயர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து 1900. 900 எவ்வளவு? 5. சரிங்களா? 5 + 5. அப்ப 1900 40 வரணும். 40 எவ்வளவு? 1. பாருங்க, இது எல்லாத்தையும் கூட்டணும். இது 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 எல்லாம் 40 வரைக்கும் வந்துட்டேன். அடுத்து 44க்கு எவ்வளவு? 5. 45க்கு என்னது? 1. 46 என்னது? 1. 46 வந்து லாலி. இப்ப எல்லாத்தையும் கூட்டுங்க. இது எல்லாத்தையும் கூட்டுங்க. 5 2 7. இது காணா போயிடும். ஸோ 15 16. 16னா எவ்வளவு? 2. அப்ப இங்க பாருங்க, 2 2 1. இதெல்லாம் கூட்டின ஆன்சர் என்ன வருது? 5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்ன ஆன்சர் வருதோ அதை சண்டேக்கு அப்புறம் வர தேதியா சொல்லுங்க. எப்பவுமே சண்டேக்கு அப்புறம் வந்ததுதான். சண்டே எத்தனை? சண்டேக்கு அப்புறம் 5வது நாள். அப்ப என்ன கிழமை அது? ஃப்ரைடே. சரிங்களா? இந்த 2 ப்ராப்ளம் போட்டா மற்றவங்களுக்கு தெரியும். சில பேருக்கு ஏற்கனவே தெரியும், ஆன்சரே பண்ணிட்டீங்க. ஸோ ஃப்ரைடே தான்.
இன்னொரு தேதி உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம், 10 செகண்ட்ஸ் கூட ஆகாது, ட்ரை பண்ணுங்க. ஸோ ஒரு அந்த டேட்டாலாம் நமக்கு தேவை, சரிங்களா? ஸோ இப்போ ஒரு தேதி சொல்றேன், அதுக்கு வாட் இஸ் ஆன்சர்? ஃபைன். ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். உடனே ஆன்சர், பேனாவே எடுக்காம ஆன்சர் பண்ணக்கூடியது. ட்ரை பண்ணி பாருங்க. வாட் இஸ் ஆன்சர்? உடனே சொல்லலாம். தெரியுதான்னு பாருங்க, உடனே சொல்லலாம். 5 செகண்ட்ஸ் கூட ஆகாது பார்த்த உடனே. இது என்ன தேதி, என்ன கிழமை வரும்? உடனே சொல்லலாம். புரிஞ்சிருந்துச்சுன்னா உடனே சொல்லலாம். புரியலன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் சொல்ல முடியாது. ரைட், சிம்பிள் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. 2001 என்ன போறணும்னு சொல்லியிருக்கேன் நான். 2001 என்ன மாசம், என்ன வருஷம் போறணும்னு சொல்லியிருக்கேன்? 2000. 2000ங்கிறது உடனே தெரிஞ்சு போச்சு, 0. ஏன் 0னா 400லாம் 0னா அப்ப 2000 ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிடும். அதனால 0, அது முடிஞ்சு போச்சு. ஸோ இயர் முடிஞ்சு போச்சு. இங்க மாசத்துக்கு போகணுமா இல்லவே இல்லை. 1வது மாசம் தான், அப்போ இது கிடையவே கிடையாது, 0. அப்ப 4 மட்டும் தானே, அப்ப 4 தானே. அப்போ எதுல? சண்டேல இருந்து 4வது நாள், எல்லாவது தர்ஸ்டே, முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? உமா சிந்து என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்ட்டு, சரிங்களா? இப்ப இன்னொரு ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நான் ஒன்று சொல்றேன், அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இது கொஞ்சம் கால்குலேட் பண்ற மாதிரி வரும், கொஞ்சம் தான் கால்குலேட் பண்ற மாதிரி, ரொம்ப இருக்காது, கொஞ்சம். பதினஞ்சு 3 என்ன கிழமை சொல்லுங்க? சிம்பிள் தான், 20 செகண்ட்ஸ் ஆகும்னு வச்சுக்கீங்களேன். நேத்து வர அட்டன் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அவ்வளவு. நேத்து அட்டன் பண்ணவங்க கண்டிப்பா பண்ணணும். அது புரியல? நேத்து கிளாஸை பாருங்க, நேத்து கிளாஸை பார்த்துட்டு வந்தாதான் புரியும். நேத்து ஆன்லைன் அந்த ரெக்கார்டர் கிளாஸஸ் பார்த்துருக்கேன். ரெண்டாயிரத்தி ரெண்டு என்ன போகணும்னு சொல்லியிருக்கேன்? 2001 போயிருக்கு. 2000னா 0, 1ங்கிறது 1, சரியா? 1னா 1 வருஷம், அதுக்கு 1 வருஷத்துக்கு 1 முடிஞ்சு போச்சு. அதை இயருக்கு கண்டுபிடிச்சு வச்சுக்கேன். இது 3 மாசம். 3வது மாசத்தை விட்டுருங்க, 2 மாசத்தை பார்க்கணும். 2 மாசங்கிறது ஃபர்ஸ்ட் ஜனவரி, அடுத்து பிப்ரவரி. ஜனவரிக்கு 3, பிப்ரவரி வந்து இது என்ன வருஷம்னு பாருங்க, 2002 நான் லீப் இயர், அதனால 0. ஸோ அப்போ இது வந்து 3, சரியா? அடுத்து 15க்கு பாத்தீங்கன்னா என்ன வரும்? 15னா எவ்வளவு? 1. அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 5. 5னா என்னது? ஃப்ரைடே. சார் திரும்ப சொல்றேன், ஃபர்ஸ்ட் கஷ்டம் மாதிரி தெரியும். ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் பேனாவே எடுக்க தேவையில்லை, மென்டலாவே இதெல்லாம் கால்குலேட் பண்ணிடலாம். இது புரியலையா? யாருக்காவது கேளுங்க, இதை புரியலையா? அந்த தேதி ஜனவரினா எவ்வளவு நாள்? ஜனவரி எப்பவுமே 3 தான், ஞாபகம் வச்சுக்கங்க, மாற்றமே கிடையாது. 31 7வது வகுத்தா எவ்வளவு? வகுத்து பாக்கணுமா? கஷ்டமா? வேற கால்குலேட்டர் தூக்கிட்டு 31 7வது வகுக்கிறதுக்கு கால்குலேட்டர் தூக்குனா எதுக்கு எடுத்தாலும் கால்குலேட்டரை தூக்கியே கெட்டு போச்சு. 31ல 7 நாள் 30. 30னா 31க்கு 3னா 30னா 2ங்கிறது காமன் சென்ஸ், சரியா? பிப்ரவரினா வராதுன்னு கிடையாது, 0. ஏன்னா அது லீப் வருஷமா இருந்தா 29, அவ்வளவுதான், அதுதான், சரியா? ரைட், இன்னொன்னு கால்குலேட் பண்ணுங்க.
அடுத்து வேற டாபிக், இதான் லாஸ்டா. கொஞ்சம் பெருசாவே கால்குலேட் பண்ணுவோம். 15 இல்ல 15 வேணாம், வேற 26/1 ரிபப்ளிக் டே. 2009 ரிபப்ளிக் டே என்ன கிழமை? ஆன்சர் என்ன? மண்டே தான் போட்டேன், எல்லாமே போட்டேன் பாருங்க. நீங்க இதான் ஒன்ஸ் புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்க இது என்ன நான் போட்டிருக்குது உங்களுக்கு புரியும். இயர்ல எப்பவுமே ஒன்றை குறைச்சுங்கன்னு சொல்லியிருக்கேன். எல்லாத்துலயுமே ஒன்னொன்னு குறைச்சுக்கணும். டேஸை தவிர, டேஸை மட்டும் தான் அப்படியே எடுத்துக்கணும். டேஸை மட்டும் அப்படியே எடுத்துக்கணும். இயர்ல 2008, 2008 எப்படி பிரிக்கலாம்னா 2000, 2004, அப்புறம் ஒரு 4. ஸோ 2000னா 0, 4னா ஒவ்வொன்றும் 5 5. அதனால இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 10, 10னா 3. வருஷம் மாசம் மாசங்கிறதுனால ஜாலியா 0 போடலாம். அடுத்து 26, 26ங்கும் போது என்னது 5. அப்ப இது 3ஐயும் கூட்டணும். 5 + 3 8. அப்ப 8னா எவ்வளவு? 1. 1னா என்னது? எல்லாமே ரெஃபரன்ஸ் டேட் என்னன்னு சொல்லியிருக்கேன், சண்டே. ரைட். இன்னும் ஒன்னே ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் பெருசா இருக்க, 2000க்கு முன்னாடி உள்ளதை எப்படி போடலாம் அப்படின்னு பாக்குறேன். சுனாமி என்னைக்கு வந்தது? தேதி சொல்லுங்க. 26, 24, 26, 26. எக்ஸாம்ல கேட்பான் தேதி என்ன? டிசம்பர். வருஷம் என்னது? 2006. ஏதாவது ஒண்ணுதான் கரெக்டா இருக்கு, மத்த எல்லாம் தப்பு. இதுதான் ஆன்சர். இது கண்டுபிடிங்க, தேதி கண்டுபிடிங்க ஃபாஸ்ட். எந்த தேதி சுனாமி வந்தது? என்ன வருது பாருங்க. இது தப்பா வந்தா பிரச்சனை இல்லை. 2003. 2003 டீட்டெயில்டாவே போடுறேன். 2003 ஸ்பிளிட் அப் போடுறேன். 1 to 2000. 1 to 2000 நம்ம 1 to 400ங்கிறது 0ங்கிறதுனால இது 0. அடுத்து 2001க்கு 1, அடுத்து 2002க்கு 1. இது ஒரு 4 வருஷமா இருந்தா 4 போட்டுருவேன். தனித்தனியா இருக்கிறதுனால தனித்தனியா கண்டுபிடிக்கிறேன். 2003ங்கிறது என்னது? 1. அப்ப இது வரைக்கும் மொத்தம் என்னது? 3. சரியா? இப்போ மாசத்தை கண்டுபிடிக்க. மாசம் எத்தனை மாசம் கண்டுபிடிக்கணும்? 12, 11 மாசம் கண்டுபிடிக்க. இது என்ன வருஷம்? லீப் வருஷமா இல்லையா? லீப்பா இல்லையா? லீப் தானே. சரி, லீப்னா மொத 6 மாசத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மொத 6 மாசத்துக்கு என்னது? 0. 7வது மாசத்துக்கு என்னது? 3. 8வது மாசத்துக்கு 3. 9வது மாசத்துக்கு 2. 10வது மாசத்துக்கு 3. 11வது மாசத்துக்கு 2. அப்ப இது மொத்தத்தையும் கூட்டுங்க.
மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா எவ்வளவு? 5. அடுத்து 4க்கு வாங்க, 26. 26ன்னா எவ்வளவு? 5. அப்போ 5 5 10, 10 3 எல்லாருமே சண்டை போட்டுறீங்க. நான் தான் மிஸ்டேக்கா? என்ன மிஸ்டேக்? சரி, என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன்னு பார்ப்போம். மேபி 0, 2001ங்கிறது 1, 2002ங்கிறது 1, 2003ங்கிறது 1. கரெக்ட். ஸோ 2004 லீப் இயர். 1 to இங்கே ஏதாவது கூட்டுறது தப்பு பண்ணியிருப்பேன். 1 to 6 வந்து 0வா? 0. 7வது மாதம் என்னது? 3. 8வது மாதம் 3. 9வது மாதம் 2. 10வது மாதம் 3. முதல் 6 மாதத்துக்கு 0 தானே? 6. ஏன்னா இது லீப் வருஷம் தானே. 2004ங்கிறது லீப் வருஷம். ஸோ 0. ஓகே. ஸோ இது வந்து நான் 11 மாதம் தானே கண்டுபிடிக்கணும். சரி, 11வது 2. கரெக்டு தானே? இங்கே ஏதாவது இங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். 3 3 6 2 8, 8 6 14. இது லீப் இயர் இல்லம்மா. 1 to 6 லீப் இயருக்கு எவ்வளவு பார்த்துருக்கு? 6 தானே? 0 தானே? இங்க கூட்டுங்க, கூட்டுதல் ஏதாவது மிஸ்டேக் விட்டுருக்கேன். 3 3 6 2 8, 8 6 14. 14 என்னது? 14 என்னது? 0. இங்க கூட்டுறதுல மிஸ்டேக்ல. இது 7ங்கிறது ஜூலை, ஆகஸ்ட் ரெண்டுமே 3 3 தான் வரும். இல்லைன்னா இந்த நம்ம கையை வச்சு கண்டுபிடிப்போம்ல, முட்டியை வச்சு கண்டுபிடிப்போம்ல, அது மாதிரி பார்த்துங்க. ஸோ 3 3 2 3 3. சரியா? ஸோ 12 2 14 0. இங்கே எவ்வளவு? 5. இது என்ன? இது என்ன? 2 தானே? ஏதோ ஒரு மிஸ்டேக். இந்த வர இங்க நான் இது 3 3 2 தானே? அது இது 2 தானே? இது 2. ஸோ அப்போ 3. கரெக்ட். 13 தானே? 13னா எவ்வளவு? 5. அப்படியே வரமாட்டேங்குது. 13னா 6. ஏமா நானே குழப்பத்தில் இருக்கேன், நீங்க வேற குழப்பம் பண்றீங்க. சரியா? ஒரு தடவை தப்பு பட்டோம்னா அப்படியே தப்பா தான் வந்துட்டு இருக்கும். சரியா? ஸோ 13. இங்க 5 போட்ட ஒரு மிஸ்டேக். 6 போட்ட 3 2ங்கிற இங்க கூட்டும் போது பார்க்க 3 2 எனக்கு 1 மாதிரி தெரிஞ்சிச்சு. 6 5 11 11 3. ஏன்னா அதுக்கு தெரியும், எனக்கு சண்டேன்னு தெரியும் எனக்கு கண்டிப்பா. ஏன்னா நான் அன்னைக்கே பீச்சில் தான் இருந்தேன். சரியா? ஸோ அது நடக்கும்போது சண்டே. ஸோ அது வந்து சண்டே. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சண்டே தான். ரைட். இதில் லாஸ்ட்டாக ஒரு டைப் கரெக்டாக எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. இதோட இதுக்கு ஒரு தேதி கொடுக்குறேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஒரு 3 4 இது ஒரு தேதி தான்.
இதை நீங்கள் கால்குலேட்டர் வச்சு கூட போட முடியாது. ஏன் கால்குலேட்டர் வச்சு போட முடியாதுன்னா கால்குலேட்டர்லாம் இருக்காது, உங்கள் லேப்டாப்ல உங்கள் மொபைல் வச்சும் போட முடியாது. தேர்ட்டி செகண்ட்ஸில் 1 நிமிஷம் கூட எடுத்துங்க. ஐ வாண்ட் ஆன்சர். சரியா பாருங்க, தப்பு இருந்தா சொல்லுங்க. ஸோ இது 3, இது 3 3 6, இது பாருங்க 5 2 7 ஆயிடும். இங்கே ஒரு அப்போ இது மொத்தத்தில் 4ன்னு நினைக்கிறேன். கரெக்டா? சாட்டர்டேயா சண்டேயா? எனக்கு சாட்டர்டே வருது. என்னங்க? சாட்டர்டே தான் ஆன்சர். சாட்டர்டே தான். 6 3 9, 9 4 13, 6. தேர்ஃபோர் ஆன்சர் சாட்டர்டே. இதில் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க சில பேர் அப்படின்னா, இதை இந்த 2 இங்கே போட்டிருக்காம விட்டுருப்பீங்க சில பேர். இந்த 16ங்கிறது லீப் இயரான்னு பார்க்கணும். 17 16 தானே சார். தானேனா 17 6 ஒன்று தானேன்றாங்களா? அந்த ஒன்று தானே தான் எல்லாரும் போடுவீங்கன்னு சொன்னேன். அது எப்படி ஒன்று உமா? அது லீப் இயரா நான் லீப் இயரா? 17 16 நார்மலாக ஒரு வருஷத்தை செக் பண்ணுறதுக்கு எதை செக் பண்ணால் போதும்? 4 ஆல் டிவைட் பண்ணால் போதும். அது எதை 4 ஆல் டிவைட் பண்ணால் போதும்? லாஸ்ட் 2 டிஜிட்ஸை மட்டும் 4 ஆல் டிவைட் பண்ணால் போதும். லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் என்ன? 16. 16 4 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். அதனால் அப்போ 1 போட்டிருந்தா ஆன்சர் என்ன வந்திருக்கும்? ஃப்ரைடே வந்திருக்குமா? ஓகே. சில பேர் சண்டே வந்திருக்கேன்னு கேட்டேன். ஸோ ஆன்சர் ஒன்றுனா ஒன்னே ஒன்று தானே குறையும். சாட்டர்டேங்கிறது ஃப்ரைடே ஆக போகுது, அவ்வளோதானே? ரைட். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ப்ராக்டிஸ் பண்ண 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 வந்துடும். இது என்ன நாள்னு சொல்லியிருக்கேன். இது என்ன நாள் நீங்களே கண்டுபிடிங்க. இது என்ன நாள்? இது 1. இதுவும் 0, இதுவும் 0. இது என்னது? 1. தேர்ஃபோர் என்னது? மண்டே. இது எந்த வருஷம்னா இந்த நூற்றாண்டு, போன நூற்றாண்டோட ஃபர்ஸ்ட் நாள். ஃபர்ஸ்ட் நாளுங்கிறது மண்டே அப்படின்னு. அதுக்கு முந்தின நாள் சண்டே. இது என்ன நாள்? இது என்ன? மண்டே தானே. இது 0, இது 0, இது 1. அதே மாதிரி தானே இருக்கு. So this is also Monday.
ஓகே ரைட். ஸோ கேலண்டர்ஸில் இதான் கேட்பாங்க. அப்புறம் இன் பிட்வீன் டேஸ் கேட்பாங்க. அது மாதிரி இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு தேதி என்னங்க, 14/4/21, என்ன கிழமை? வெனஸ்டே. அப்படின்னா 14/4/27 என்ன கிழமை? சரி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது ஃபாஸ்டா அப்படின்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சுங்க. எப்பவுமே ஒரு நாளைக்கு இன்னொரு நாளைக்கு இடையில பிப்ரவரி வருதான்னு பாருங்க. அப்படி பிப்ரவரி வந்துச்சுன்னா அது லீப் பிப்ரவரியா இல்லையான்னு மட்டும் பார்க்கணும். லீப் பிப்ரவரியா இருந்துச்சுன்னா 2, இல்லைன்னா 1. சரியா? இப்ப பாருங்க, இப்ப பாருங்க 14/4/2017. சரிங்களா? ஸோ அப்போ இதை விட்டுருங்க. எனக்கு இதாங்க 2017 தான் நான் கண்டுபிடிக்க போறேன். இப்போ பாருங்க ரொம்ப ஃபாஸ்டா எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்றேன். 14/4/2022 என்ன கிழமையா வரும்? +1 வரும். இதோட 1 கூட்டிக்கணும். சரியா? அப்போ 23க்கு என்ன வரும்? இன்னொரு 1 கூட்டிக்கணும். 24க்கு என்ன வரும்? இதுக்கு நடுவுல பிப்ரவரி வருமா? வருமா வராதா? வரும். அது எந்த பிப்ரவரி? 24 பிப்ரவரி. அதனால என்னது? 2. 25 என்னது? 1. 26 என்னது? 1. 27 என்னது? 27 என்னது?